எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலையிலே நாங்கள் தெரிவிக்கிறோம். Praise the Lord. आप सभी को यीशु मसीह के नाम से हम प्रेम से बधाई देते हैं. ஒரு வாரத்துக்கு பின்பாக இந்த காணொளி மூலமாய் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. एक हफ्ते के बाद फिर दोबारा इस रविवार को मिलने के लिए मैं बहुत खुश होता हूँ. ஃப்ரைடே மறுபடியும் சில வேலைகள் அமைந்தது, ஆகவே உங்களுக்கு செய்தி கொடுக்க முடியவில்லை. और शुक्रवार के दिन कोई काम आ गया था, इसीलिए मैं आपको संदेश नहीं दे पाया. இந்த காலையிலே கர்த்தருடைய செய்தி உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதற்காக நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். इस सुबह के समय पर परमेश्वर का वचन आप सभी के सामने लेकर आने के लिए मैं बहुत खुश हूँ. ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். हम सभी के लिए हम प्रार्थना कर रहे हैं. நாம் ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे. பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய விலை மதிக்க முடியாத உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, आपके बहुमूल्य प्रेम के लिए हम धन्यवाद देते हैं. இந்த ஆண்டவரே, காலை ஆராதனை நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து உம்மை பாடி துதித்து ஆராதனை செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த மாபெரும் தயவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். इस आराधना के समय पर आपके बच्चों के साथ मिलकर आराधना करने के लिए परमेश्वर ने இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. परमेश्वर इस आराधना को आप संभालिए. தடைகள் யாவையும் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் மாற்றி போடுங்க. सारे रुकावटों को यीशु मसीह के नाम से உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்பா. आपका नाम का केवल ஒரு மனத்தின் ஆவி எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்க தாங்க. एक मन का आत्मा हम सभी ஆராதனையின் ஆவியானவர் கட்டளையிடுங்கப்பா. आराधना का आत्मा को आत्मा जी आप கேட்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்று உள்ளங்களிலே ஊடுருவி ஆண்டவரே கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். सुनने वाले वचन परमेश्वर हर एक हृदय को छूने के लिए हम प्रार्थना உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். आपका नाम का केवल எல்லா மகிமை கனம் துதி உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். सारे महिमा आदर सम्मान केवल இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं परमेश्वर पिता. ஆமென். आमीन आमीन. எவ்வளவு பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரை உயர்த்தி நாம் பாடுவோம். परमेश्वर के बच्चे हम सभी मिलकर परमेश्वर का स्तुति और आराधना करेंगे. ஸ்தோத்திரம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே என்றதான பாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அந்த பாட்டை நாம் பாடுவோம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அவருடைய சமூகத்திலே இந்த காலையில இந்த ஆராதனையில அவருடைய கரத்தில நம்மை ஒப்பு கொடுத்து முற்றிலுமாய் நம்மை சமர்ப்பித்து இந்த பாடலை உணர்வோடு கூட நாம் பார்ப்போம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் பாவம் சுமந்து கொண்டே, என் பாவம் சுமந்து கொண்டே, என் நோய்கள் ஏற்றுக்கொண்டே. ஐயா, என் நோய்கள் ஏற்றுக்கொண்டே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம். இதில் எந்நாளும் வாசம் செய்யும், இதில் எந்நாளும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார்.
இயேசு வாழ்கின்றார். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. உலக இன்பமெல்லாம், உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன், நான் உதறி தள்ளிவிட்டேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. பெருமை செல்வமெல்லாம், பெருமை செல்வமெல்லாம் இனி வறுமை என்றுணர்ந்தே, இனி வெறுமை என்றுணர்ந்தே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. நம்மை ஒப்புக் கொடுப்பது மாத்திரமல்ல, அவரையே நம்ம முற்றிலுமாய் நாம் நம்பும் பொழுது அவர் நமக்கு தோழிடமாய் இருக்கிறார். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் உயர்த்தி நாம் பாடுவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உண்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உண்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதருக்கு முன்னாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதருக்கு முன்னாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என்
புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. பல நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. பல நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைதான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலைத்தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலைத்தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எல்லாரும் சொல்லுவோம், உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். பழமையான ஒரு பாடல். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகும் நீர், இரட்சணிய கொம்பும் அடைக்கலமும் நீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சணிய கொம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சணிய கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துச்சன பிரவாகம் புரண்ட போதும், மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துச்சன பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, ஒரு
உத்தமனை நீ உயர்த்திடுவே, தயை செய்தவனுக்கு நீ தயையுள்ளவன். உத்தமனை நீ உயர்த்திடுவே, புனிதனுக்கு நீ புனிதரன்றோ, புனிதனுக்கு நீ புனிதரன்றோ. புதிய கிருபையின் உறைவிடமே கர்த்தாவே என் பலனே. அன்பு கூர்ந்திடுவே கர்த்தாவே என் பலனே. அன்பு கூர்ந்திடுவே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன். சதா காலமும் ஜெயம் எடுப்பேன், சதா காலமும் ஜெயம் எடுப்பேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தீ, உமது கரம் என்னை உயர்த்தும். ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தீ, உமது கரம் என்னை உயர்த்தும். கர்த்தரை அல்லால் தேவனில்லை, கர்த்தரை அல்லால் தேவனில்லை. அவரே எந்தன் கன்மலையாவார், அவரே எந்தன் கன்மலையாவார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. பலத்தினால் என்னை இடைக்கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி. பலத்தினால் என்னை இடைக்கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி. நீதியின் சால்வையை எனக்கு தந்தி, நீதியின் சால்வையை எனக்கு தந்தி. உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றார், உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீ, கேடகம் நீ, ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. துருகமும் நீ, கேடகம் நீ, ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. எல்லாரும் பயபக்தியோடு கூட எழுந்திருந்து ஒரு சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். हम सभी भयभीति के साथ उठकर एक भजन संगीता को बदल बदल पढ़ेंगे। 27ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். 27वां भजन संगीता को हम सभी बदल बदल पढ़ेंगे। கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? जब कुकर्मियों ने जो मुझे सताते और मुझी से भय रखते थे,
मुझे खा डालने के लिए मुझ पर चढ़ाई की, तब वे ही ठोकर खाकर गिर पड़े। எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். एक वर मैंने यहोवा से मांगा है, उसी के यत्न में लगा रहूंगा कि मैं जीवन भर यहोवा के भवन में रहने पाऊं, जिससे यहोवा की मनोरता पर दृष्टि लगाए रहो और उसके मंदिर में ध्यान किया करो। தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். अब मेरा सिर मेरे चारों ओर के शत्रुओं से ऊंचा होगा और मैं यहोवा के तंबू में जय जयकार के साथ बलिदान चढ़ाऊंगा और उसका भजन गाऊंगा। கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். तूने कहा है मेरे दर्शन के खोजी हो, इसलिए मेरा मन तुझसे कहता है, हे यहोवा तेरे दर्शन को मैं खोजी रहूंगा। உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் அடியேனை விலக்கப்படாதையும், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரு. मेरे माता पिता ने तो मुझे छोड़ दिया है, परंतु यहोवा मुझे संभाल लेगा। கர்த்தாவே, உம்முடைய வழி எனக்கு போதித்து என் எதிராளி நிமித்தம் சபையான பாதையில் என்னை நடத்து. मुझको मेरे सताने वालों की इच्छा पर न छोड़, क्योंकि झूठे साक्षी जो उपद्रव करने की धुन में है मेरे विरुद्ध उठे हैं। நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். यहोवा की बाट जोता रहा, हियाव बांध और तेरा हृदय दृढ़ रहे। हाँ, यहोवा की बाट जोता रहे। हालेलुया। என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. तुमने कहा मेरे दर्शन की खोजी हो, इसलिए मेरा मन तुझसे कहता है, हे यहोवा तेरे दर्शन का मैं खोजी रहूंगा। हम सभी मिलकर प्रार्थना करेंगे। முகத்தை நாம் தேடினவர்களாய் அவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். हम उनके मुख को देखते हुए हम परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। இந்த காலையிலே கர்த்தரை நன்றி உள்ள இருதயத்தோடு கூட அவரை நாம் துதிக்கலாம். इस सुबह के समय पर परमेश्वर को एक धन्यवाद के रूप से हम सभी स्तुति करेंगे। அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். वो स्तुतियों के बीच में निवास करने वाले पर प्रभु है। அவருக்கு இந்த காலையிலே நாம் நன்றி சொல்லுவோம். उनको इस सुबह के समय पर हम सब मिलकर उनको धन्यवाद देंगे, அவர் செய்த நன்மைகள் ஏராளம். क्योंकि उन्होंने किया भलाई अनेक है। எத்தனை பேர் இந்த பூமியை விட்டு கடந்து போய்விட்டார். कितने लोग इस संसार से चल बसे। என்னையும் अनेक தேவைகள் இருந்தால் அதன் மத்தியிலே जीवनोड கூட கர்த்தர் நம்மை வைத்திருந்தார். आपको और मुझको अनेक सारे जरूरतों के बीच में भी परमेश्वर ने हमें जीवित रखा है आज तक। நம்முடைய ஆண்டவராய் கர்த்தரை பெரியவர்கள் சிறியவர்கள் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் கர்த்தரை நாம் துதித்து மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை ஆராதிப்போம். हम सभी बड़े हो या छोटे, बुजुर्ग हो या बूढ़े, कोई भी हो, परमेश्वर जो भी इस संदेश को, इस आराधना को सुन रहा है, सभी मिलकर परमेश्वर की स्तुति करें। தேவன் விரும்புகிறார், क्योंकि आराधना को परमेश्वर चाहते हैं। அவரை நாம் துதித்து ஆராதிப்போம். हम उनका स्तुति करके आराधना करेंगे। Praise the Lord, amen. நன்றி 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 அவரை சொல்லி அவரை நாம் துதிப்போம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். எல்லாம் சொல்லுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நல்லவரே 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 நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நோய்களெல்லாம் சுமந்து கொண்டே, நோய்களெல்லாம் சுமந்து கொண்டே, நன்றி
இவ்வளவு செய்தீங்களப்பா, நன்றி சொல்லி வெற்றி கோடி பீடுவோம், வீர நடை நடந்திடுவோம், வெற்றி கோடி பீடுவோம், வீர நடை நடந்திடுவோம். ஆயிரந்தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, ஆயிரந்தான் துன்பம் வந்தாலும் ஆமென் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். வெற்றி கோடி பீடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆமென் வெற்றி கோடி பீடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆமென். வெற்றி கொடுக்கிற தேவன் நமக்கு தாயை போல இருந்து நம்மை ஆற்றி தேற்றி நம்மை அரவணைக்கிறவர். இந்த காலையில துக்கத்தோடு கவலை மனபாரத்தோடு யார் இருந்தாலும் அந்த தாயாக வந்து நம்மை ஆற்றி தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார். ஆமென். ஒரு நாளும் விலகிடார். சொல்லுவோம். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வல்லமை எங்களுக்கு வேணும், உடைய தயவு எங்களுக்கு வேணும், உடைய கிருபை எங்களுக்கு வேணும். கண்ணீரோடு கூட அன்றைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். பரலோகத்தில் நல்ல பிதாவே, விலை மதிக்க முடியாத உடைய தயவுக்காக हमारे स्वर्गीय अच्छे पिता, आपके महत्वपूर्ण इस दया के लिए हम धन्यवाद देते हैं। உடைய முகத்தை நாங்கள் தேடி வந்தோம். आपके मुख को हम ढूंढ कर आए हैं। உடைய முகத்தின் பிரகாசம் எங்கள் ஒவ்வொரு மேலும் ஒளிக்கட்டும், வீசட்டும். परमेश्वर, आपका मुख का जो प्रकाश है हम सभी पर वो चमकना चाहिए। இந்த காலையில ஆராதனையில கலந்து கொள்கிற பிள்ளைகள் அநேக மனமான துக்கங்கள் பலவீனங்களோடு கூட இருக்கலாம். इस सुबह के समय पर इस आराधना में परमेश्वर जो भी भाग लेते वो बच्चे लोग अपने व्याकुलता में दुख और अनेक सारे நாங்கள் அதை எதிர்பார்ப்பதில்லை. ஆனாலும் ஆண்டவரே, அந்த பலவீனங்களும் துக்கங்களும் எங்களுடைய வாழ்க்கையில கடந்த நாட்களிலே கடந்து வந்திருக்கலாம். परमेश्वर, वो हम चाहते नहीं होंगे, लेकिन इन दिनों में, वो पिछले दिनों में ये सभी व्याकुलता दुख दर्द हमें आ गया அற்புதங்களை இதுவரைக்கும் நீங்க செய்தீங்க. कितने सारे अद्भुत कार्य आपने अब तक இந்த किया है। காலையில இந்த ஆராதனையில கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் அப்படி ஆசீர்வாதம் நிலைத்து தங்கட்டும். और भी परमेश्वर, इस सुबह के समय पर आपके बच्चों के ऊपर आपका दया, अनुग्रह और आशीर्वाद ஆராதனையை உம்முடைய பரிசுத்த கரங்களில் வைக்கிறேன். इस सुबह के आराधना को आपके पवित्र हाथों में ஒவ்வொரு உள்ளங்களோடு ஆவியானவர் இடைப்பட்டு பேசுங்க. हर एक हृदय के साथ आत्मा जी आप தடைகள் மாறட்டும், सारे रुकावट பலவீனங்கள் நீங்கட்டும், सारे कमजोरी எல்லா போராட்டங்கள் சிறையிருப்பு முற்றிலும் நிர்மூலமாகட்டும். सारे बंधने परमेश्वर सारे तोड़ दिए जाए, घाट सभी காலை ஆராதனை ஆசீர்வதிங்க. इस सुबह की आराधना को आप आशीर्वाद कीजिएगा। ஆண்டவரே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிற அருமையான பிள்ளைகளையும் இந்த காலையில நாங்கள் நினைக்கிறோம். परमेश्वर, इस सुबह के समय पर जो भी अपना जन्मदिन और शादी का सालगिरह मना रहे हैं, उन्हें हम ध्यान देते हैं। குழந்தைகளின் மேல், அந்த பிள்ளைகளின் மேல் ஆண்டவருடைய உன்னத ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். परमेश्वर, जो भी अपना जन्मदिन मना रहे हैं उन बच्चों पर परमेश्वर का இந்த आशीर्वाद புதிய ஆண்டு அவர்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டா இருக்கட்டும். इस नया साल एक आशीर्वादित साल बनकर रहना है। திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். शादी का सालगिरह मनाने वाले बच्चों கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிங்க. परमेश्वर, उन्हें भी आप आशीष कीजिएगा। அவருடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். परमेश्वर का आशीर्वाद उन पर बहने இந்த காலையில எங்களை முற்றிலும் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். इस सुबह के समय पर हम पूरी तरह से अपने आप को अर्पण करके प्रार्थना எங்களோடு करते हैं। பேசுங்க. हमारे साथ आप बात உம்முடைய வார்த்தை कीजिए। எங்களுக்கு வேணும். आपका वचन हमें चाहिए। இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता। ஆமென். आमीन, आमीन, जीसस। இந்த காலையிலே விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேசும்படியாக நிற்கிறேன். इस सुबह के समय पर छुटकारा देने वाले परमेश्वर के बारे में आज आपसे बात करने आया हूं। பலவிதமான பிரச்சனைகளும் கட்டுகளும் பாரங்களும் உங்களை அமிழ்த்திருக்கலாம், உங்களை நெருக்கி இருக்கலாம். कहीं सारे परेशानियां, समस्याएं, बोझ या व्याकुलता आपके जीवन को कसकर पकड़ लिया होगा। அது அப்படியே நிற்பதில்லை, அது விலகி போகும். தேவன் அதை மாற்றுவார். वो वैसे ही खड़ा नहीं रहेगा, लेकिन वो छूट जाएगा। परमेश्वर उसे छुड़ा देगा। வசனங்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவார். सुनने वाले वचनों को हृदय के गहराई से सुनिएगा, परमेश्वर आपसे बात करेंगे। யாத்திராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். निर्गमन का पुस्तक 5वां अध्याय 23वां वचन हम सभी पढ़ेंगे। நான் உம்முடைய நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றார்.
जब से मैं तेरे नाम से फिरौन के पास बातें करने के लिए गया था, तब से उसने इस प्रजा के साथ बुरा ही व्यवहार किया है और तूने अपनी प्रजा को कुछ भी छुटकारा नहीं किया। நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றார். तूने अपनी प्रजा का कुछ भी छुटकारा नहीं किया। மோசேயின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும்பின ஒரு கேள்வி தான் இங்கே நாம் வசனத்திலே வாசித்தோம். मूसा के दिल के गहराई से निकलने वाला एक सवाल को ही हम यहाँ पर पढ़ते हैं। மோசே தேவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே நான் கொண்டு போய் பேசினேன். ஆண்டவரே, எவ்வளவு அற்புதங்கள் நடந்தது, ஆனாலும் உம்முடைய ஜனங்கள் இன்னும் விடுதலையாக்கவில்லையே. मूसा परमेश्वर से बात करता है, परमेश्वर मैंने आपके नाम से ही फिरौन से बात किया था, लेकिन कितने सारे अद्भुत हुआ, पर लेकिन फिर भी अपने प्रजा अब तक छुटकारा नहीं पाई है। மோசேக்கு இப்படி ஒரு அழைப்பு வந்தது என்பது அவனுக்கே தெரியாது. मूसा के लिए ऐसा एक बुलावट आया करके वो भी नहीं அழைப்பு தேவனிடத்திலிருந்து அவனுக்கு வந்தது. एक बड़ा सा बुलावट परमेश्वर से उसको आ गया। அவன் தன்னோடு கூட பேசுவார் என்கிற எண்ணம் ஒரு எதிர்பார்ப்பு மோசேயிடத்திலே கிடையாது. एक परमेश्वर अपने आप उनसे बात करे करके वो एक चाहत, एक इच्छा उसके अंदर नहीं था। அவன் பிறந்த இடம் ஒன்று, வளர்ந்த இடம் ஒன்று, இப்பொழுது அவன் இருக்கிற இடம் இன்னொன்று. क्योंकि उसका जो जन्म का स्थान अलग था, उसका पालन का स्थान अलग था, लेकिन अब बढ़ने का स्थान अलग है। ஒரு ஆசாரிய குடும்பத்திலே, ஒரு லேவிய குடும்பத்திலே அவன் பிறந்தவன். பார்வோனுடைய குமார்த்தியின் மகனாக அவன் வளர்க்கப்பட்டவன். இப்பொழுதோ அவனுக்கு அந்த வேலைக்கு சம்பந்தமில்லாத ஆடு மேய்க்கிறவனாக அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தான். एक लेवियों के परिवार का में उसका जन्म हुआ। उसके बाद फिरौन के पुत्र बेटी ने उसे पालन पोषण किया। अब वो अपना भेड़ बकरियां चरवाहा रहा था, कोई संबंध नहीं था। பார்வோனுடைய குமார்த்தியின் மகனாக அவன் இருக்கும் பொழுது சகல கலைகளிலும் அவன் சகலவற்றிலும் கற்று தேர்ந்த ஒரு வல்லவனாக அவன் இருந்தான். எதிர்காலத்திலே அவன் ஒரு எகிப்து தேசத்தின் இளவரசனாக வேண்டியவன். और ये फिरौन के बेटी का पुत्र बनकर वो पालन पोषण किया गया था। उसको इतना सारा कला भरपूर वो प्रस्तुति था कि वो भविष्य में वहां का वो राज्य भी कर सकता था। ஒரு காரியத்தின் நிமித்தமாய் அவனுடைய நிலைமை எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. लेकिन एक ही क्षण में, एक समय पर ऐसा हो गया कि उसका पूरा परिस्थिति बदल गया था। தனக்கு தெரியாத ஒரு ஆடுகளை மேய்க்கிறவனான ஒரு தொழிலை இப்பொழுது அவன் செய்து கொண்டிருக்கிறான். लेकिन अब ऐसा स्थिति आ गया कि वो नहीं चाहता, पता नहीं था, लेकिन फिर भी वो भेड़ बकरियों को चरा रहा था। வருஷங்களுக்கு முன்பாக அவன் இருந்த இருப்புக்கும் இப்பொழுது அவன் செய்கிற வேலைக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. 40 साल के पहले उसने जो भी किया था उसका और अब का काम का कोई संबंध नहीं था। உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் தலைகீழாக நடந்து கொண்டிருக்கலாம். आपके जीवन में भी ऐसा एक कार्य जो है वो बहुत ही अलग परिस्थिति में நான் எப்படியோ யோசித்தேன், எப்படியோ நான் நினைத்தேன், ஆனால் இப்பொழுது நடக்கிறதெல்லாம் ஒரு அமிதமாய் நான் எதிர்பாராத ஒரு காரியமாய் இருக்கிறதே என்று ஒருவேளை நீங்கள் அடிக்கடி நினைவு கூறலாம். मैंने किस तरह सोचा था, क्या क्या नहीं सोचा था, लेकिन अब मेरे जीवन में ऐसी परिस्थितियां आ गया जो मैं नहीं सोचा भी नहीं होगा। அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவன் ஸ்தோத்திரம் அந்த முட்செடி ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறது. அது அவனுடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. அதன் மத்தியிலே ஆண்டவர் அவிதமாய் இடைப்படுவதை அவன் அறிந்தானோ இல்லையோ, ஆனால் இப்பொழுது அந்த முச்செடியை நோக்கி கடந்து போனார். वो जब भेड़ बकरियां चरवाहा रहा था, वहां पर उन कांटों के झाड़ियों के बीच में, कांटों के झाड़ियों में एक आग लग गया था और वो अभी जल रहा था। इतना दिन से उसे पता नहीं, लेकिन अब उस स्थान में वो जा रहा था। இவன் வருவதை ஆண்டவராய் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அவன் பக்கத்தில் வரும் பொழுது அவனோடு கூட பேசினார். परमेश्वर इंतजार कर रहे थे कि कब वो आएगा करके, लेकिन जब वो चला गया परमेश्वर उससे बात करने அவனுடைய நிலைமையை மாற்றுவதற்காக, இஸ்ரவேல் மக்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்காக ஆண்டவராய் கர்த்தர் ஒரு முட்செடியை இந்த நேரத்தில் பயன்படுத்தி கொண்டார்.
उन इजरायलियों का पूरे परिस्थिति को बदलने के लिए परमेश्वर ने अब उस कांटों की झाड़ियों को उपयोग किया। உங்களுடைய வாழ்க்கை ஒரு முட்புதரை போல முச்செடியை போல உங்களை அவிதமாய் ஏதோ ஒரு காரியத்தில் குத்திக் கொண்டே இருக்கலாம். आपका जीवन में भी कोई तो एक समस्या ऐसे एक कांटों की झाड़ियों की तरह आपको चुभता होगा. அந்த நிலைமையிலிருந்து ஆண்டவராய் கர்த்தர் உங்களை மாற்றுவதற்காக இந்த காலையில உங்களோடு கூட பேசுகிறார் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். उस परिस्थिति में आपसे बदलने के लिए परमेश्वर आज आपसे बात कर रहे हैं करके आप न भूलिए. மோசேயோடு கூட ஆண்டவராய் கர்த்தர் அந்த இடத்திலே பேசினார். मूसा से परमेश्वर ने उस वहाँ स्थान में परमेश्वर ने मूसा से बात की. யாத்திராகமம் 3 அதிகாரம் 6, 7, 8 வசனத்தை நீங்கள் வாசித்தால் ஆண்டவர் பேசினார். அவருடைய உபத்திரவத்தை நான் பார்த்து அவருடைய ஆலோசனை நிமித்தமாய் அவள் இடும் கூக்குரலை கேட்டேன், அவருடைய கண்ணீரை நான் கண்டேன். निर्गमन का पुस्तक 3 अध्याय 6, 7, 8 में हम पढ़ते हैं कि परमेश्वर कहते हैं कि मैंने उन प्रजा का उपद्रव देखा, उनका दुख चिल्लाहट सुनकर मैं उनके लिए मदद करना. நீ எகிப்து தேசத்துக்கு போக வேண்டும். तुझे मिस्र देश में जाना है. ஆரம்பத்தில் அவன் மருத்துவனாய் இருந்தாலும் அவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தவனாய் எகிப்து தேசத்துக்கு அவன் கடந்து போனான். वो मिस्र देश में वो पला बड़ा था, लेकिन फिर भी परमेश्वर के बातों को सुनते हुए वो मिस्र देश की ओर गया. ஆரோனுக்கு முன்பாக அவனும் அவனுடைய சகோதரனாகிய ஆரோனும் போய் நின்று அற்புதங்களை அடையாளங்களை செய்து அவனோடு கூட பார்வோனிடத்தில் பேசுகிறார்கள். இருந்த போதிலும் பார்வோனுடைய இருதயம் இலகுவில்லை, கடினமாயிருந்தது. அப்பொழுதுதான் மோசே இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரிடத்திலே பேசுகிறார். இந்த ஜனம் விடுதலையாகவில்லையே. फिरौन के सामने मूसा और उसका भाई आरोन जब जाते बात करने के लिए, फिर भी वो फिरौन का मन बदला नहीं, इतना कठिन था. इसीलिए तभी वो मूसा परमेश्वर से बात करता है, परमेश्वर अभी तक अपना प्रजा, आपके प्रजा को छुटकारा नहीं दिया है. செபித்திருக்கலாம், எவ்வளவு உபாசித்திருக்கலாம், எவ்வளவு அவிதமாய் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அவிதமாய் நீங்கள் கண்டிருக்கலாம். ஆனால் இருந்த போதிலும் நீங்கள் எதிர்பார்க்கிறதான விடுதலை இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில வராது இருக்கிறது அல்லவா? कितने प्रार्थना आपने किया रहेगा, कितना उपवास आपने किया रहेगा, लेकिन फिर भी जब इतने सारी समस्याओं के बीच में आप फंसे, आपको लगा रहेगा कि परमेश्वर अब तक मुझे छुटकारा. ஏதோ ஒரு போராட்டங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே அவிதமாய் உங்களை அழித்துக் கொண்டே இருக்கிறது. कोई तो एक परेशानी आपके जीवन को नष्ट कर रहा है. மோசே போல இன்றைய நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை இல்லையே, நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் எங்களுக்கு ஜெயம் இல்லையே. मूसा की तरह आप भी अपने आप से बात करते रहेंगे कि अब तक हमें छुटकारा नहीं है, अब तक हमारे जीवन में कोई जीत नहीं है. இந்த காலையில ஒன்றை நீங்கள் நினைக்க வேண்டும். इस सुबह के समय पर आप सभी को एक बात पर ध्यान देना है. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலையை தருவார். परमेश्वर जरूर शीघ्र आपको छुटकारा देंगे. நீங்கள் விடுதலை ஆவதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் வலியுறுத்துகிறேன். आप छुटकारा पाने से पहले आपको एक परेशानी है करके मैं आपको ஏன் அந்த போராட்டம் உங்களுடைய வாழ்க்கையில வந்தது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். क्यों इतने व्याकुलता आपके जीवन में आ गया है, आप समझ कर लेना. நீங்கள் யார், ஏன் இந்த பாதையில் ஆண்டவராய் கர்த்தர் இப்படி நடத்தி கொண்டு செல்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். आप कौन है, आपको क्यों परमेश्वर इस मार्ग से लेकर जा रहे हैं करके आपको समझ कर लेना है. அப்படி நீங்கள் விளங்கிக் கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் கர்த்தர் செய்ய போகிற அற்புதமான காரியங்களை உங்களுடைய கண்களில் காணும், நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். जब ये सब कुछ आप समझ लेंगे, परमेश्वर आपके जीवन में करने वाले अद्भुत कार्यों को आपके आंख देखेंगे. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். பகல் முழுவதும் வேலை செய்ய வேண்டும். इजराइल 430 साल तक पूरी तरह गुलामी में थे. वो हमेशा काम ही அவர்களுக்கு கூலி கிடையாது. और उनको कोई मजदूरी नहीं मिलता. மறுநாள் அவர்கள் அவிதமாய் அந்த செங்கல் அறுப்பதற்கு தேவையான புல்லுகளை அவிதமாய் அரசாங்கம் ஒரு கூலியாக கொடுக்கும். அந்த வேலைக்கு அவர்கள் வைத்துக் கொண்டு மிச்சத்தை விற்று அவருடைய குடும்பங்களை அவர்கள் நடத்த வேண்டும். और वो जो काम करते थे उसका सरकार थोड़े से उस काम के लिए उन्हें मजदूर दिया जाता था, और उससे ही बेचकर उन्हें वो सामान लेना था, वही उनका मजदूरी था. ஆனால் போக போக அந்த வைக்கோலின் பொழுது கிடையாது. நீங்களே தேட வேண்டும். நீங்களே நாளைக்கு தேவையான செங்கலை கட்டாயம் நீங்கள் அறுத்துதான் தீர வேண்டும்.
और फिर आगे बढ़ते बढ़ते भी उन्हें वो सूखा घास भी नहीं मिलता था। आप ही को खुद ही से उन्हें वो पत्थर को तोड़ना था, खुद ही सब काम करना था। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திலே கடந்து போய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். ऐसे ही परिस्थिति में मूसा और आरोन अद्भुत और आश्चर्यचकित कामों को लेकर वो फिरौन के पास जाते हैं। பார்வோன் அவிதம் ஆச்சரியம் அடைகிறார். फिरौन आश्चर्य हो जाता है। ஆனால் இந்த ஜனத்தை அவர் நான் போகவிட மாட்டேன் என்று பிடிவாதமாய் நின்று கொண்டிருக்கிறார். लेकिन फिर भी मैं इन लोगों को छोड़ूंगा नहीं करके वो कटीन से खड़ा है। பிரச்சனை போராட்டங்கள் அதிகமானதே தவிர கொஞ்சம் கூட குறையவில்லை, விடுதலையும் இல்லை. परेशानियां और दुर्बलताएं बढ़ते गए लेकिन अद्भुत कार्य कब नहीं हुआ। ஜனங்கள் சோர்ந்து போனார். लोग प्रजा निराश हो गए थे। ஓ நான் தேவனை ஆராதித்து என்ன பிரயோஜனம்? उन्होंने कहा कि हम परमेश्वर को आराधना करके हमारा क्या उपयोग हुआ? நாங்கள் அவிதமாய் அந்த வார்த்தைகளை தேவ மக்களுடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து என்ன பிரயோஜனம்? हमने परमेश्वर के दासों के बातों को सुनकर विश्वास करके हमें क्या प्रयोजित हुआ? ஏன் எங்களுக்கு இந்த போராட்டம்? क्यों इतने सारे दुर्बलताएं? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். परमेश्वर के बच्चे हमें उसे समझ இந்த कर வேத लेना है। வசனம் அவர்களுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ये पवित्र शास्त्र ना केवल उन्हीं के लिए लेकिन हमारे लिए भी लिखा गया है। 4:24 வாசித்து பாருங்கள், நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. रोमियो 4:24 को पढ़ के देखिएगा, हमारे लिए भी ये पवित्र शास्त्र लिखा வசனத்தை गया है। கேட்கும் பொழுதே அது நமக்காய் எழுதப்பட்ட வார்த்தைகள் என்பதை நீங்கள் விளங்கி நீங்கள் உரிமை பாராட்டி கொண்டு கடந்து போக வேண்டும். वचनों को जब हम पढ़ते समय हमारे लिए लिखा गया वो वचन है करके हमें अब उसे स्वीकार कर लेना है। கானானிலே பஞ்சம் ஏற்பட்டது. कनान में अकाल पैदा हो गया था। கானான் தேசத்திலே யாக்கோபும் அவருடைய பிள்ளைகளும் அமிதமாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலங்கள். कनान देश में याकूब और उनके पुत्र जी रहे थे। वो एक समय था। எகிப்து தேசத்திலே அமிதமாய் ஸ்தோத்திரம் ஆகாரங்கள் இருக்கிறது என்பதை இஸ்ரவேலாகிய யாக்கோபு அறிந்து தம்முடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறார். मिस्र देश में बहुत सारा खाना है करके जानकर वो याकूब जो है अपने पुत्रों को அங்கே யோசேப்பு தன்னுடைய இறந்து போய்விட்டான் என்று நினைத்த யோசேப்பு அங்கே ஒரு பொறுப்பான அதிகாரியா இருக்கிறான் என்பதை யாக்கோபு அறிந்து எல்லார் குடும்பமாய் அங்கே செட்டில் ஆனார்கள் எகிப்து தேசத்திலே. அப்பொழுது அவர்கள் போகும் பொழுது 70 பேர் போய் அங்கே செட்டில் ஆகிறார்கள். और यूसुफ यहाँ वहाँ पर मिस्र देश में राज्य कर रहा है करके जानते ही याकूब उनके बच्चों उनको पुत्रों को लेकर वहाँ पर रहने के लिए गया था। तब वहाँ पर 70 लोग उनके साथ मिस्र देश में 6 லட்சம் புருஷர்களாக அவிதமாய் பெருக ஆரம்பித்து விட்டார்கள். अब वे लोग 6 लाख पुरुष बन गए थे। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இந்த போராட்டங்கள் அவிதமாய் ஏற்பட்டது. ऐसे ही परिस्थिति में ये दुर्बलताएं आने लगी, பிரச்சனைகள் கடந்து வந்தது, ये परेशानियां आने लगी। ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வர வேண்டும்? क्यों इस्राएलियों को ये समस्याएं आना है? இது ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனையுடைய காரணங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ये समस्याओं का कारण को आप समझ लीजिए। தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் தான் அதற்கு காரணம். परमेश्वर ने उन्हें दिया गया वाचा का ही इस कारण है। தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். परमेश्वर ने कई सारे वाचाएं उनके யாருக்கு கொடுத்திருந்தார்? ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்திருந்தார். क्यों किसको परमेश्वर ने दिया था? अब्राहम को परमेश्वर ने என்ன வாக்கு கொடுத்திருந்தார்? क्या वाचा दिया था? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் उत्पत्ति का पुस्तक 15वां अध्याय 13-14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 13-14 वचन हम सभी पढ़ेंगे। அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரே சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்களை சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள்.
ऐसा लिखा गया, तब यहोवा ने अब्राहम से कहा, यह निश्चय जान कि तेरे वंश पराए देश में परदेशी होकर रहेंगे और उसके देश के लोगों के दास हो जाएंगे और वे उन 400 वर्ष दुख देंगे। फिर जिस देश के वे दास होंगे उसको मैं दंड दूंगा और उसके पश्चात वे बड़ा धन वहां से लेकर निकल தேவன் जाएंगे। ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசும் பொழுது சொன்னார், உன்னுடைய சந்ததி 4 தலைமுறை அந்நிய தேசத்திலே எகிப்திலே இருப்பார்கள். और जब परमेश्वर अब्राहम से वादा करते तब कहते हैं कि निश्चय तेरे वंश पराए देश में परदेशी बनकर 400 वर्ष तक जिएंगे। அவர்களை அவிதமாய் ஸ்தோத்திரம் அந்த தேசத்தார் உபத்திரப்படுத்துவார்கள். और उस देश के लोग उन्हें उपद्रव पहुंचाएंगे। அந்த தேசத்திலிருந்து அவர்களை 400 வருஷங்களுக்கு பின்பாக நான் புறப்பட பண்ணுவேன். और उन देश से मैं उन्हें 430 साल के बाद அவர்களை அந்த தேசத்தாரை நான் நியாயம் தீர்ப்பேன். उसके बाद उस देश को और उस देश को मैं दंड புறப்பட்டு दूंगा। வரும் பொழுது பொன்னும் பொருளோடு கூட வருவார்கள். और जब वो बाहर निकलेंगे तब वो धन से बड़ा ही धन ऐश्वर्य से बाहर கொடுத்த வாக்குத்தத்தத்தை தான் இப்பொழுது அந்த போராட்டத்திற்கு பிரச்சனைக்கு காரணம். परमेश्वर ने उन्हें दिए गए वादा के कारण ही अब इस समस्याओं का कारण है। ஆண்டவராய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். परमेश्वर ने आपको और मुझे अनेक सारे वादा दिए हैं। வாக்குத்தத்தத்தின் சந்ததி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. हम वाचाएं के वंश करके हमें भूलना नहीं। ஏனென்றால் நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் உபாசிக்கும் பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டு நாம் ஜெபிக்கிறோம். क्योंकि हम जब प्रार्थना करते उपवास करते हम वाचा को पकड़कर ही அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடாது என்பதுதான் சாத்தானுடைய நோக்கம். ये वाचा आपके जीवन में नहीं होना है, वही शैतान का உங்களுடைய கண்களுக்கு புலப்படாத ஒரு சக்தி உங்களுக்கு விரோதமாய் அந்த வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. आपके दृष्टि में नहीं दिखाई देने वाला एक शक्ति जो है वही आपके जीवन को ऐसे நீங்கள் அமிதமாய் வளர்ந்து விடக்கூடாது, நீங்கள் பெருகி விடக்கூடாது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விடக்கூடாது. आप बढ़ोतरी नहीं पाना है, उन्नति नहीं पाना है, आप आशीष नहीं पाना है। கஷ்டத்திலே நீங்கள் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். उसी कष्ट के बीच में आप हमेशा दिखाई देना है। இதுதான் போராட்டத்துக்கு காரணம், பிரச்சனை காரணம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. यही सारे व्याकुलता का जड़ है और समस्याओं का जड़ है करके आप नहीं भूलना। ஆகையால் தான் பிரச்சனைகளை ஒடுக்குகிறது. इसलिए आपको इतने सारे समस्याएं ஒடுக்குகிறது. इसलिए आपको इतने सारे परेशानियां जकड़ के रखा है। ஆகையால் நான் பைபிள் வாசிப்பதையும் வேத ஜெபிப்பதையும் நான் விட்டு விடலாமான்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். इसलिए मैं क्या शास्त्र पढ़ने के लिए और प्रार्थना करना छोड़ दूं करके आप सुलभமான ஒரு வேலை. वो एक आसानी का काम है। நீங்கள் பற்றிக்கொண்ட அந்த ரட்சிப்பு, நீங்கள் இதுவரைக்கும் பிடித்திருந்த அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை எல்லாம் வீணாய்விடும். अब तक आपने बचाया संभाला हुआ सारे वाचा विश्वास सब व्यर्थ हो जाए। தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இறுக பிடித்துக் கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை. परमेश्वर के बच्चे आप सभी परमेश्वर ने आपको दिए गए वाचाओं को कसकर पकड़ते। பிலிப்பியர் 2:13 பவுல் சொல்கிறார், ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல நீங்கள் பிரகாசியுங்கள். और फिलिपियों का पुस्तक 2:11 में पौलुस कहते हैं कि जीवन के वचन को आप कसकर पकड़कर आप इस जगत में फूलिएगा। நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சம். परमेश्वर का वचन ही हमारे पैरों का एक दीपक जैसा है और अपने விடுதலையாவது குறித்து ஆண்டவராய் கர்த்தர் என்ன வார்த்தை கொடுத்திருந்தார். छुटकारा देने के लिए परमेश्वर ने हमारे लिए क्या वाचा दिया है। ஏசாயா 51:4 இப்படி நான் வாசிக்கிறோம். आइज़ाया का पुस्तक 51वां अध्याय 4वां वचन हम सभी சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடங்கில் சாவதும் இல்லை, அவன் அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. और जो बंदी गृह में है वो इस तरह छुटकारा होगा, उसका कभी कोई भोजन या कोई उसका पानी कम नहीं होगा। சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், और जो बंदी गृह में है वो तुरंत ही छुटकारा அவன் கிடங்கில் சாவதில்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதில்லை. और उसका रोटी कम नहीं होगा और उसके साथ कोई विश्वास बुरा नहीं। தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். परमेश्वर ने हमें दिए गए अच्छे वाचा के लिए हम सभी ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் சிறைப்பட்டு கிடக்கிறீங்க. किसी कार्यों के बीच में आपको जकड़ कर रखा है। இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கினது போல உங்களையும்
இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் விடுதலையாக்க தேவன் உண்மை உள்ளவர். परमेश्वर ने जैसे इस्राएलियों को छुटकारा दिया था, उसी तरह परमेश्वर के वचन सुनने वाले आप लोगों को परमेश्वर छुटकारा देने ஒரு के நாள் लिए சுமக்க முடியாத பாரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறது அல்ல. परमेश्वर कभी भी आपको नहीं उठा सकते वैसा बोझ नहीं देंगे. உங்களை சுற்றிலும் அவிதமாய் பாரப்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே நீங்கள் தூர தள்ளிவிட்டு ஆண்டவரை नोकी नहीं ओढ़ बैठ चारों ओर से आपको घेर कर रखा गया बोझ को उठा फेंक कर आप परमेश्वर की ओर देखकर यीशु के नाम से आपको जाना है. आप परमेश्वर आपके परेशानियों को देवन माचुवा परमेश्वर आपके अंधेरे को प्रभु आपके सारे दुख दर्द आंसुओं को परमेश्वर आपके जीवन में जो आपने नहीं सोचा होगा वैसे अद्भुत कार्य करें. एक घर को मिलने के लिए पासवान एक घर पे एक विश्वासी के घर पे गए थे. अभी तो माया द वीट का और போயிருக்கும் பொழுது उस घर पे जब वह गए थे அது ஒரு சின்ன வீடு ஒரு ஹாஸ்பிடல் சீட் போட்டு ஒரு சின்ன வீடு और वो एक छोटा सा घर था उसमें छत का एक छोटा सा एक घर था. ஒரு உட்கார்வதற்கு ஒரு சேர் கிடையாது. वो एक पतरा का घर था और वहाँ बैठने के लिए भी कुर्सी नहीं था. याराल वंदाल உட்கார்வதற்கு பாயும் கிடையாது. कोई आएगा तो बैठने के लिए चटाई भी नहीं था. அவர்கள் போர்த்தி கொண்டிருக்கிற அந்த போர்வை தான் பாஸ்டருக்கு முன்பாக விரித்து அவிதமா உட்கார சொன்னார்கள். और वे जो उनके पास जो चादर थे वही चादर बिछाकर पासवान को बैठाने அவ்வளவு தரித்திரம் அவ்வளவு இல்லாமை நிறைந்த ஒரு குடும்பம். इतना दरिद्र गरीबी में था वो परिवार. அந்த கணவன் மனைவி 3 பிள்ளைகள். पति पत्नी और उनके 3 बच्चे. அவர் அந்த அந்த குடும்பத்திற்காக அவர் ஜெபித்தார். वो पासवान उस परिवार के लिए प्रार्थना ஜெபித்துவிட்டு அவிதமாய் அவர் கடந்து போய் விட்டார். प्रार्थना करके वो चले गए. இது நடந்து 15 வருஷமாகி விட்டது. ये होकर 15 साल बीत गया था. அந்த பாஸ்டர் அவிதமாய் ஒரு நாள் அந்த சபையிலே பிரசங்கம் பண்ணுவதற்காய் கன்வென்ஷன் பிரசங்கராக அழைக்கப்பட்டிருந்தார். और वो पासवान जो है उस कलीसिया में संदेश देने के लिए उन्हें उस कन्वेंशन का मीटिंग में बुलाया गया था. कन्वेंशन முடிந்தது और वो सभा खत्म हो गया. அங்கே அந்த உள்ளூர் பாஸ்டர் இடத்திலும் அங்க இருக்கிற விசுவாசி இடத்திலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த கன்வென்ஷன் ரொம்ப நல்லா நடத்தி இருக்கிறீங்களே வெகு விமர்சையாய் இது எவ்வளவு செலவானது என்று கேட்டார். और तब उस पासवान और उनके विश्वासियों से बात करते समय ये कन्वेंशन को बहुत अच्छे से आपने किया है और इसका कीमत कितना खर्चा हुआ 18 லட்சம் ரூபாய் செலவானது. तब वे लोग कहने लगे कि 18 लाख खर्चा हुआ. அந்த 18 லட்சமும் ஒரே குடும்பம் தான் கொடுத்தது. तो उन्होंने कहा कि वो 18 लाख एक ही परिवार ने दिया. இவருக்கு ஒரு ஆச்சரியம். ये बहुत आश्चर्य हो गए. சபையில நிறைய பேர் வருகிறார்கள். कलीसिया में तो अनेक लोग आ रहे हैं. ஒரே குடும்பம் அந்த கன்வென்ஷன் 3 நாள் கன்வென்ஷனுக்கு வேண்டிய ஆகாரங்கள் எல்லா காரியங்களும் செலவு எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி 18 லட்சத்தையும் கொடுத்திருக்கிறார்களே அந்த குடும்பத்தை காண வேண்டும் என்று அந்த பாஸ்டர் கேட்டார். लेकिन एक ही परिवार ने उन 3 दिन का कन्वेंशन व सभा को वे लोग 18 लाख खर्चा करके उन्होंने किया करके वो परिवार देखना है करके அழைத்து கொண்டு வந்தார்கள். तब उस भाई को लेकर आए थे उनके पास. இவரே எங்கோ பார்த்த மாதிரி இருக்கிறதே என்று பாஸ்டர் நினைக்கிறார். ஆனால் விளங்கவில்லை. पासवान सोच रहे थे ये आदमी को कहीं तो देखा है लेकिन उन्हें समझ में नहीं आ रहा. அந்த சகோதரன் அந்த பிரதர் பாஸ்டர் பார்த்து சொன்னார், பாஸ்டர் என்னை உங்களுக்கு தெரியலையா? 15 வருஷங்களுக்கு முன்பாக என் வீடு இப்படி இருந்தது, என் வீட்டை தேடி நீங்க வந்தீங்க, ஜெபம் பண்ணிட்டு போனீங்க. तब उस पासवान को देखकर उस भाई ने कहा कि क्या पास्टर जी आप मुझे नहीं जानते हो क्या? 15 साल के पहले आप मेरे घर पे आए थे, इस छोटे से घर में आकर आपने प्रार्थना किया था. पासवान को तभी समझ में आया. हाँ समझ में आया, याद आया, बैठने के लिए कुर्सी भी नहीं था, चटाई भी नहीं था, वैसा एक घर था.
तब उस पासवान आश्चर्य हो गए। இந்த சகோதரன் சொன்னார், ஆண்டவரே நாங்கள் நம்பினோம், சின்ன வியாபாரம் செய்தோம், கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார், இன்றைக்கு நாங்கள் காரும் நல்ல பங்களாவோடு வசதியாக நாங்கள் இருக்கிறோம். तब उस भाई ने कहा, हम विश्वास किया और छोटा सा व्यापार था, उस व्यापार के दौरान परमेश्वर ने हमें इतना बढ़ोतरी दिया कि आज हम कार और बंगला और अच्छे से हमारा परिवार चल रहा है। அந்த சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார். और उनके उस दरिद्री का उस बंधन को परमेश्वर ने छुड़ा दिया। சிறையிருப்பை பிரச்சனையை தேவன் மாற்றினார். इन कमियों का जो जे था, परेशानी था, वो परमेश्वर ने बदल दिया था। இந்த காலையிலே உங்களுடைய பிரச்சனையை மாற்று. परमेश्वर आज आपके जीवन में भी उस सारी समस्याओं को बदलेंगे। இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டங்கள், தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். पहली बात तो इजरायलियों को क्यों इतने सारे परेशानी और समस्याएं, परमेश्वर ने उन्हें दिया गए वादा के अनुसार வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற கூடாது என்பது அவருடைய போராட்டம். ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். वाचा को पूरा नहीं करना है करके ऐसा एक समस्या था, लेकिन परमेश्वर ने उनके वाचा को पूरा किया। அருமையாய் சொல்லுகிறது. शास्त्र अच्छे से कहता है। யாத்திராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்தால், ஆண்டவராகிய கர்த்தர் என்றைக்கு சொன்னாரோ அந்த கரெக்டான நேரத்தில் அவருடைய பிரச்சனை, அவருடைய சிறையிருப்பு எல்லாம் மாறி மகிழ்ச்சியோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே கடந்து போனார். और हम यहाँ निर्गमन का पुस्तक 12 आखिरी में हम पढ़ते हैं कि जब से परमेश्वर ने उनसे वादा किया था, उसी दिन से यहोवा ने इस्राएलियों को मिस्र देश से दलदल करके निकाल देंगे। காலையிலே ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டங்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். इस सुबह के समय पर क्यों इतने समस्या और दुर्बलताएं हैं, करके मैं आपको बता रहा உங்களுக்கு हूँ। எது இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். आपके जीवन में क्या है करके आपको समझ कर लेना है। இரண்டாவதாக, दूसरी बात, பேதுரு அப்போஸ்தல நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தில் பேதுரு சிறையிலே அவன் அடைக்கப்பட்டு சிறைச்சாலையிலே இருக்கிறான். और प्रेरित का पुस्तक 12 में हम पढ़ते हैं कि पतरस जो है उसे बंदी गृह में बंद करके रखा गया था। ஸ்தோத்திரம். அவிதமாய் அவன் கைகளும் கால்களும் கட்டப்பட்டவனாய், அவன் அங்கே சங்கிலினால் மாட்டப்பட்டவனாய் அங்கே இருக்கிறான். और उसके हाथ और पैर सभी बांधे गए थे। அவன் ஜெபித்தான் என்பது நமக்கு தெரியாது. उसने प्रार्थना किया क्या हम नहीं जानते हैं। அதை குறித்து அவனுக்கு சிந்தனையும் இல்லை. उसके बारे में वो कोई सोच भी नहीं था। ஆக வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் அவனுக்கு இல்லை. हम उसे छुटकारा पाने का कोई मकसद भी नहीं था। அவன் அவிதமாய் அந்த ஜெயில்ல இருந்து அந்த சங்கிலினால் கட்டப்பட்டாலும் உறங்கிக் கொண்டிருக்கிறான். और उस जेल के अंदर रहते हुए भी, उस जंजीरता से वो झकड़ के हुए भी, तो भी वो चुप था। மறுநாள் ஏரோதால் அவன் கொலை செய்யப்பட போகிறான் என்பது அவனுக்கு தெரியும். अगले दिन वो हेरोद के द्वारा वो उसे मार डालने जाएगा करके वो भी जानता था। ஆகையால் அவிதமாய் ஒன்று செய்யாமல் நடக்கிறது நடக்கட்டும் என்று சொல்லி அப்படி அவன் விட்டவனாய் நன்றாய் உறங்கிக் கொண்டிருக்கிறான். और चाहे कुछ भी हो जाए करके वो वैसे ही अच्छे से नींद में, गहरे नींद में सो रहा था। ஏன் பேதுருவுக்கு இந்த போராட்டங்கள்? क्यों पतरस को ऐसे इतने सारे समस्या है? சிறைச்சாலை, क्यों पतरस को ये बंदी गृह मिल गया था? எல்லா யூதர்களுக்கும் அப்படி ஆனதா? क्यों क्या सभी यहूदियों को ऐसा मिला था? ஏன் இந்த பேதுருக்கு இப்படி நடக்க வேண்டும்? क्यों सिर्फ इस पतरस को ही ऐसा होना है? அவன் செய்த ஊழியமாக்கும். क्योंकि उसने जो सेवा किया था, அவனுடைய ஊழியம் சாத்தானுக்கு பிடிக்கவில்லை. उसने जो किया वो सेवा जो है शैतान அவனை எப்படி ஆயிலும் தட்ட வேண்டும், அவனை அழித்து விட வேண்டும். அவ்விதமா இயேசுவின் நாமத்தை யாருக்கும் அவன் சொல்லக்கூடாது. அவனுடைய ஊழியத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். कैसे भी करके उसे नष्ट करना है, उसे कैसे भी करके पूरी तरह से उसे दफना देना है, और उसने जो सेवा किया है वह भी नहीं रहना चाहिए। शैतान का वही मकसद था, योजना था। அவனுக்கு அந்த போராட்டங்கள் வந்தது. इसलिए उतनी सारे संघर्ष उसके जीवन में ஆண்டவராகிய கர்த்தருடைய பிளான் ஒன்று இருந்தது.
लेकिन परमेश्वर का एक मकसद சபையாருடைய उसके जीवन में உள்ளங்களிலே था। ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றினார். कलिसिया के लोगों के बीच में प्रार्थना का आत्मा परमेश्वर சபையார் ने डाला। எல்லாரும் பாரம் எடுத்து கண்ணீரோடு கூட ஆண்டவரே பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுருவை விடுதலையாக்க வேண்டும் என்று அவர்கள் போராடி ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தார். कलिसिया के सारे लोग और दृढ़ होकर वो परमेश्वर प्रधान प्रेरित पतरस को छुटकारा देना है ताकि ஒரு தூதனை அனுப்பி அந்த பேதுருவை ஜெயிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். तभी परमेश्वर ने एक दूत को भेजकर उस बंदी गृह से उसे छुड़ा दिया। இஸ்ரவேல் ஜனத்திற்கு வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் போராட்டம், பேதுருவுக்கு ஊழியத்தின் நிமித்தம் போராட்டம். इस्राएलियों को उस वादा के वजह से वाचा के वजह से संघर्ष था और पतरस को इस बंदी सेवा के वजह से விடுதலையாக்குவதற்கு மோசே ஆரோனை கர்த்தர் அனுப்பினார். பேதுரு விடுதலையாக்குவதற்கு ஆண்டவராய் கர்த்தர் தேவதூதனை அனுப்பினார். इस्राएलियों को छुटकारा देने के लिए परमेश्वर ने मूसा और आरोन को भेजा गया। पतरस को छुड़ाने के लिए परमेश्वर ने एक दूत को भेजा गया। பெங்களூர்ல ஒரு சகோதரி ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போய் கொண்டிருந்தார். बेंगलुरु में एक बहन जो एक कलिसिया में जा रही थी। அவளுடைய மகளுக்கு ஒரு விதமான ஒரு நோய் காய்ச்சல் ஏற்பட்டு இப்பொழுது சரீரத்தில் படுத்து படுக்கையாகி மரண தருவாய்க்காகி और उसके जीवन में एक कमजोरी एक बीमारी आकर अब वो बिस्तर में पड़ी थी। மரித்து போகக்கூடிய நிலைமைக்கு வந்துவிட்டார். वो उसके मृत्यु होने का दिन नजदीक आ गया था। இந்த சகோதரி கண்ணீரோடு கூட ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது तब ये बहन जो है वो आंसू बहाकर परमेश्वर से प्रार्थना कर रही थी। சாத்தான் அவருடைய காதில ஒன்றை சொல்லிக் கொண்டிருந்தார். शैतान उसके कानों में कुछ तो गूंज रहा था। என்னுடைய மகளுக்கு இந்த வியாதி தெரியுமா? क्यों तेरी बेटी को ऐसे एक बीमारी पता है क्या? செய்கிற சண்டே ஸ்கூல் ஊழியத்தான். क्योंकि तू करती हुई जो संडे स्कूल का सेवा के वजह से அந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தை விட்டு விடுவேன் என்று அமிதமாய் நீ சொல்லி அடுத்த நிமிஷமே உன்னுடைய மகள் சுகமாவா. तू संडे स्कूल का सेवा को छोड़ दे करके तू बोल, तुरंत तेरी बेटी चंगाई पाएगी। சண்டே ஸ்கூல் ஊழியத்திலே அவ்வளவு உண்மையோடு கூட अनेक வாலிப பிள்ளைகளை கிறிஸ்துவிலே நடத்துகிற ஒரு அருமையான சகோதரியாகும். क्योंकि वो संडे स्कूल में एक अच्छा सेवा करते हुए अनेक सारे बच्चों को वो मसीह के जीवन में ले आ रही। எப்படி நிறுத்துவது என்பதை அவன் அறிந்தவனாய் அவருடைய பிள்ளையை தட்ட ஆரம்பித்தார். उसके सेवा को किसी तरह बंद करने के लिए उसने उसकी बेटी को चुना था। நீங்கள் தேவனுக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும் என்று நீங்க நினைக்கலாம். आप परमेश्वर के लिए कुछ ना कुछ करना चाहते हो, அதுதான் சாத்தானுக்கு பிரச்சனை. लेकिन वही शैतान का परेशानी है। நீங்கள் பரலோகத்திலே பிரதிபலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடாது. क्योंकि आप स्वर्ग राज्य में उसका प्रतिफल नहीं पाना है। எதையும் செய்து நீங்கள் சாதித்து விட கூடாது. आप परमेश्वर के कुछ ना कुछ करते हुए आप सफलता नहीं पाना है। இதுதான் சாத்தானுடைய ஒரு பெரிய பிரச்சனை. वही शैतान का एक बड़ा समस्या है। அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார்? प्रेरित पौलुस क्या कहते हैं? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் प्रेरित का पुस्तक 20वां अध्याय 24ஆம் வசனத்திலே 20वां अध्याय 24वां वचन ஆகிலும் அவைகள் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன். हाँ, इसीलिए मैं किसी के बारे में भी मैं फिक्र नहीं करूंगा। என் ஊழியத்தை நிறைவேற்றவே நான் விரும்புகிறேன். मेरे सेवा को मैं पूरा करना चाहता हूँ। என் பிராணனையும் நான் அருமையாக்க எண்ணி என் ஓட்டத்தை சந்தோஷமாய் நான் முடிக்க வேண்டும். और मेरे प्राण को और मेरे दौड़ को मैं अच्छी तरह से खुशी से उसे पार करना चाहता அவன் हूँ। சொல்லுகிறான் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. पौलुस कहता है कि मेरे समस्याएं अनेक है। என்றைக்கு ஊழியத்துக்கு வந்து அன்னையிலிருந்து எனக்கு பிரச்சனை தான். जब से मैं इस सेवा में आया हूँ तब से लेकर मुझे ஊழியத்தை परेशानी है। நான் விட்டு விட மாட்டேன். उसके लिए मैं ये सेवा को मैं என் ஊழியத்தை நான் நிறைவேற்றவே நான் விரும்புகிறேன். मेरे सेवा को मैं पूरा करना चाहता என் हूँ। ஓட்டம் சந்தோஷமாய் முடிய வேண்டும். मेरा दौड़ बहुत खुशी से समाप्त என்னை होगा। கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मुझे सुनने वाले मेरे प्रिय लोग, கர்த்தருக்காக எதையாயிலும் செய்ய சாதிக்க விரும்புங்கள். परमेश्वर के लिए कुछ ना कुछ हासिल करने के लिए நான் உண்டு, चाहिएगा। என்னுடைய குடும்பம் உண்டு, என்னுடைய பிள்ளைகள் உண்டு என்று நாம் இருப்போம் என்றால் சாத்தானுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும். मैं और मेरा परिवार मेरे बच्चों के साथ हमें खुश रहना है तो கர்த்தருக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும். परमेश्वर के लिए कुछ ना कुछ हासिल करना है। தேவன் உங்களை கவனிக்கிறார்.
परमेश्वर आपको देख रहे हैं। தேவன் நீங்கள் ஜெபிப்பதை விட்டு விடாதீங்க, आप प्रार्थना कर रहे हो, नहीं छोड़िएगा। உங்களுடைய உபவாசத்தை விட்டு விடாதீங்க। आपका उपवास को नहीं छोड़िएगा। ஒருவேளை நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை, அநேகருக்காக நீங்கள் உபவாசிக்கலாம், ஜெபிக்கலாம்। ऐसा हो सकता है आप कुछ नहीं कर रहे, लेकिन अनेक लोगों के लिए आप उपवास करके प्रार्थना करते होंगे। प्रयास எடுக்கலாம், कलीसिया के बढ़ोतरी के लिए आप प्रयास करते ஓ होंगे। நீங்கள் துதிப்பதை விட்டு விடாதீங்க। आप स्तुति करना न छोड़िएगा। நீங்கள் ஆண்டவருக்கு இந்த காலையில ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க। आप परमेश्वर के लिए एक अच्छा एक योजना लीजिएगा। எத்தனை போராட்டம் வந்தாலும் परमेश्वर का चाहे मेरे कितने भी संघर्ष मेरे जीवन में आए, मैं परमेश्वर के लिए मैं खड़ा रहूंगा। मेरे परमेश्वर के लिए मैं कुछ ना कुछ हासिल करूंगा, कुछ ना कुछ। परमेश्वर के सम्मुख में आप एक योजना लीजिएगा। அவிதமாய் விடுதலையாவதற்காக ஒரு தூதனை அனுப்பினாரோ அதே போல ஆண்டவராய் கர்த்தர் உங்களுக்கு இறங்கி அற்புதங்களையும் செய்வார்। जैसे परमेश्वर ने पत्रोस को छुड़ाने के लिए एक दूत को भेजा, उसी तरह परमेश्वर आपके जीवन में भी उत्तर करेगा, अद्भुत कार्य करेगा। மூன்றாவதாக तीसरी बात, दानियेल 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்। दानियेल का पुस्तक 3रा अध्याय को ले लीजिए। இந்த 3ஆம் அதிகாரத்திலே इस 3रा अध्याय में 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஒரு அருமையான விசுவாசத்தின் அறிக்கையை நாம் இங்கே பார்க்கிறோம்। इस 3रा अध्याय 17 वचन में एक अच्छा सा विश्वास को बताते हुए என்னுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்। हम आराधना करने वाले हमारे परमेश्वर हमें छुड़ाने के लिए वो अच्छे हैं। அதை தப்பிக்காமல் போனாலும் ராஜாவாகிய நீர் நிறுத்தின பொற்சொல்லியை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று ஒரு தீர்மானம் செய்தார்கள்। अगर परमेश्वर ने हमें न छुड़ाए तो भी राजा ने रखा गया उस मूर्ति को हम नहीं पूजित करेंगे। என்ன பிரச்சனை வந்தது? इन्हें यहाँ पर क्या समस्या आ गया? இவர்களுக்கு ஒரு அக்கினி பரீட்சை ஏற்பட்டது। यहाँ पर उन्हें एक अग्नि का परीक्षा में ராஜா 60 முழ உயரமுள்ள ஒரு பொற்சிலையை அவன் அவிதமாய் செய்து அந்த தேசத்தில் இருக்கிற பாபிலோனில் இருக்கிற யாவரும் அதை ஆராதிக்க வேண்டும், அதுதான் ராஜாவுடைய நோக்கம்। और यहाँ पर राजा ने एक अच्छे से एक मूर्ति बनाकर उसे उस देश के उस बाबिलोन के सारे लोग उसे दंडवत करना, वही पर वो राजा का मकसद था। அதை யாரெல்லாம் ஆராதிக்கவில்லையோ அவர்கள் அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள்। और जो कोई भी उसे आराधना न करते हैं उसे उस ददकते हुए बट्टे पर फेंक दिया जाएगा। இந்த 3 பேருக்கும் இந்த அக்கினி பரீட்சை வந்தது। इस 3 लोगों को ये आग का भी एक आग का परीक्षा आ गया था। அங்கே ஆயிரக்கணக்கான இஸ்ரவேல் மக்கள் வாலிபர்கள் அங்கே இருக்கிறார்கள்। और वहाँ पर हजार इजराइल और जवान लोग அவர்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை, लेकिन उनको कोई समस्या नहीं था। ஏன் இந்த 3 புருஷர்களுக்கு மாத்திரம் இந்த அக்கினி பரீட்சை? केवल क्यों इन 3 लोगों को ये आग का परीक्षा में? இந்த 60 முழ உயரமுள்ளதான அந்த விக்கிரக சிலையை இவர்கள் ஆராதிக்க மாட்டோம் என்று ஒரு தீர்மானம் செய்து ராஜாவுக்கு முன்பாக அவங்களுடைய உறுதியை சொன்னார்கள்। और ये 60 फुट का बड़ा मूर्ति को वे दंडवत नहीं करेंगे करके उन्होंने एक संकल्प लिया और राजा को उन्होंने बता दिया था। நீங்கள் அதை ஆராதிக்காவிட்டால் உங்களை நெருப்பிலே நாங்கள் போடுவோம்। आप अगर वो आराधना नहीं करेंगे तो आपको उस आग में फेंक दिया जाएगा। அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லி நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுதலையாக்குவார்। तब वे कहते हैं कि हम आराधना करने वाले परमेश्वर हमें छुटकारा देंगे। எங்களுடைய தேவனுக்காக எங்களுடைய ஜீவனை கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம்। अगर ऐसा हमें छुड़ाया नहीं गया तो हम हमारे परमेश्वर के लिए जीवन देने के लिए तैयार हैं என்று அவர்கள் சொன்னார்। ऐसे कहकर वह बोलने लगे। அப்பொழுது ராஜா 7 மடங்கு நெருப்பை அவன் அவிதமாய் ஸ்தோத்திரம் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கினான்। तब राजा ने उस आग को 7 गुना गर्म कर दिया। ஏன்? क्यों? அவர்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது? क्यों उनको इतने समस्या आ गया, परेशानी आ गया था? ஆராதனை செய்தது நிமித்தமாய், क्योंकि वे आराधना करते थे। மெய் தேவனை அவர்கள் ஆராதித்ததினால்,
वो सच्चाई परमेश्वर को आराधना करते थे। விக்கிரக ஆராதனை அவர்கள் தூக்கி எறிந்ததினால் उन्होंने मूर्ति पूजा को फेंक दिया था, அவர்களுக்கு அந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தது. इसलिए उनको इतने सारे संघर्ष और व्याकुलता आने ஏன் लगे। போராட்டங்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். क्यों संघर्ष में गुजरना है करके हम समझना है। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் வந்தது, इस्राएलियों को वाचा की वाचा की वजह से ஊழியத்தின் आया था, நிமித்தமாய் வந்தது. पतरस को उस सेवा के वजह से இந்த आया था, மூன்று இந்த புருஷர்களுக்கு அவிதமாய் ஆராதனை நிமித்தமாய் வந்தது. और इन 3 पुरुषों को इस परमेश्वर को आराधना करने की ராஜா वजह से சொன்ன आया था। வார்த்தைகள் கீழ்ப்படிந்து அந்த விக்கிரகத்தை ஆராதித்திருந்தால் இந்த பிரச்சனை வராது. राजा के बातों को अगर उनका आज्ञा का पालन करते हुए सुनते तो ये सभी परेशानी नहीं आता ஏன் था। நாங்கள் ஆராதிக்கிறவர் ஜீவன் உள்ளவர். क्यों हम आराधना करने वाले परमेश्वर அவரை जीवित है। மாத்திரம் நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் அபிதமாய் நாங்கள் ஆராதிப்போம். उन्हीं का सेवा हम अपने जीवन और सच्चाई के साथ करेंगे, आत्मा के साथ எவ்வளவு करेंगे। அருமையான வார்த்தை. कितना अच्छी बात है। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆராதனை ஆண்டவருக்கு என்று செய்ய வேண்டும். परमेश्वर के बच्चे हम परमेश्वर का आराधना परमेश्वर के लिए करना நீங்கள் है। உண்மையாய் ஆராதிப்பது அவனுக்கு பிடிக்காது. आप प्रभु को सच्चा आराधना करते वो शैतान नहीं चाहता है। பிரச்சனைகளை அவன் கொண்டு வருவான். कोई ना कोई समस्या को वो लेकर आएगा। ஆராதனை 8 மணிக்கு ஆராதனை நடக்கிறது. आराधना सुबह 8 बजे शुरू होता है। 9 மணிக்கு வந்து 9:30 மணிக்கு அவர்கள் வீட்டுக்கு போவார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் போராட்டம் வரவே வராது. अगर वह 9 बजे को उस आराधना में भाग लेंगे तो उन्हें कोई भी समस्या नहीं आएगा। ஆராதனை 10 மணிக்கு நடக்கிறது என்று சொன்னால், लेकिन अगर आराधना 10 बजे हो 10 மணிக்கு மேலாக அவர்கள் வருவார்கள் என்றால் ஒரு நாள் அவர்களுக்கு பிரச்சனை வராது. और 10 बजे के बाद अगर वो आएंगे तो कभी भी उन्हें कोई समस्या नहीं யாருக்கு आएगा। போராட்டம் வருகிறது? யார் உண்மையோடு கூட யார் ஆவில நிறைந்து உத்தமத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் நிச்சயம் உண்டு. किसको ऐसे संघर्ष आता है? कोई सच्चाई रूप से, कोई सच्चाई आत्मा से वो निश्चित प्रार्थना करते हैं, ஆராதனையை தடுக்க சத்துரு போராடுவார். आराधना को रुकाने के लिए शैतान संघर्ष देगा, कमजोरियां देगा। ஆராதனைக்கு ஏன் போகணும்? வசன பிரசங்க கேட்டா போதும். क्यों आराधना में भाग लेना है? वचन सुनेंगे तो काफी है। இன்னும் கொஞ்ச நேரம் தான் அவிதமா நம்ம பிரசங்கம் தொடங்குவாங்க, நாம் போய் சேர்ந்து கொள்வோம். अब थोड़ा ही समय है, अब संदेश शुरू हो जाएगा, हम तभी जाकर मिल जाएंगे। ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க. कभी भी आराधना को ठुकराना नहीं। ஆவியிலே நிறைந்து உண்மையான உள்ளத்தோடு அவிதமாய் ஆண்டவரை நீங்கள் ஆராதித்து பாருங்கள், அந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் இருக்கும். आत्मा से भरपूर होकर सच्चाई मन से आप आराधना करके देखिए, उस आराधना आशीर्वादित होगा। பரலோகத்திலே ஆராதனை உண்டு, இந்த பூமியிலே ஆராதனை உண்டு. स्वर्ग में भी आराधना है, इस पृथ्वी में भी आराधना है। பரலோகத்தின் ஆராதனை எப்படிப்பட்டது? स्वर्ग राज्य का आराधना किस तरह है? எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே इब्रानियों का पुस्तक 8वां अध्याय 5वां वचन में ஆராதனை பரலோகத்தின் சாயலுக்கும் அதனுடைய நிழலுக்கும் ஒத்திருக்கிறதா? हमारा आराधना जो है स्वर्ग राज्य के साया के और उस छाया से वो सच्चा है। பரலோகத்தில் ஆராதனை இருக்கிறது, स्वर्ग राज्य में भी आराधना है। அந்த ஆராதனையுடைய நிழல் தான் இந்த பூமியில நாம் ஆராதிக்கிறோம். और उस आराधना का छाया ही इस पृथ्वी में हम आराधना करते பரலோகத்தில हैं। போய் அப்படியே ஹாயா போய் அப்படியே இளைப்பாறிட்டே இருக்க மாட்டோம். हम स्वर्ग राज्य में जाकर ऐसे ही बहुत खाली हाथ नहीं बैठेंगे। கோடான கோடி தேவ தூதர்களோடு கூட பரிசுத்தவான்களோடு கூட அவிதமாய் பாடி துதித்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவரை துதித்துக் கொண்டே இருப்போம். हम करोड़ों करोड़ दूतों के साथ, सेना के दूतों के साथ हम गाएंगे कि सेनाओं का प्रभु जो है पवित्र पवित्र करके स्तुति करते ही रहेंगे। இந்த ஆராதனை போர் அடிக்காது. वो आराधना कभी भी बोर नहीं होगा। அந்த ஆராதனையை கர்த்தர் இந்த பூமியிலே எதிர்பார்க்கிறார். उसी आराधना को परमेश्वर इस पृथ्वी में भी चाहते அங்கே हैं। சென்று நீ ஆராதிக்க வேண்டும் என்றால் இங்கே அவிதமாய் என்னை நீ ஆராதிக்க வேண்டும். अगर उधर जाके तुम्हें आराधना करना है तो यहीं पर भी आपका அப்படி ஆராதிக்கிற நேரத்திலே அந்த ஆராதனையை பார்ப்பதற்கு தேவ தூதர்கள் உற்று பார்க்கிறார்களாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். उस आराधना को देखने के लिए परमेश्वर के दूत जो है वो झुक कर देखते हैं करके हम पहला पत्रस में पढ़ते हैं। நீங்கள் ஆராதனை செய்யும் பொழுது जब आप आराधना करते हैं, உபாகமம் 4:7 படி அவர் உங்கள் மத்தியிலே சமீபமாய் வருகிறார். व्यवस्था विवरण 4:7 के अनुसार वह आपके बीच में मौजूद होता है। யாத்திராகமம் 20:24 படி தேவன் உங்களை அவிதமாய் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பார்.
और निर्गमन का पुस्तक 20:24 के अनुसार परमेश्वर आपके बीच में आकर आपको आशीष करेंगे। அவர்கள் அந்த 3 புருஷர்கள் ஆராதனை செய்தது நிமித்தமாய் போராட்டங்கள், ஆனால் உண்மையாய் ஆராதித்தார்கள். वह 3 पुरुष जो है आराधना करने के वजह से उन्हें इतना संघर्ष हो गया था, लेकिन फिर भी वह आराधना नहीं என்ன छोड़ी। நடந்தது? क्या हुआ था? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் इब्रानियों का पुस्तक 11वां अध्याय 34 வசனத்திலே 11वां अध्याय 34वां अध्याय वचन में அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள். उस आग के दगदग से वे छोड़े गए थे। அக்கினியின் அந்த உக்கிரங்கள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது. वो आग की ज्वाला को ठंडा किया गया था, वो उसे छोड़ा दिया गया था। காரணம் என்ன என்றால், कारण क्या है बोलो? 4வது ஆளாக அவிதமாய் தேவகுமாரனாய் இருக்கிற இயேசு அந்த அக்கினியின் மத்தியிலே இறங்கினார், உலாவினார். कारण क्या था? क्योंकि चौथा एक मनुष्य, उस परमेश्वर का पुत्र यीशु जो है, वे उस आग के बीच में वो मंडरा रहे थे। அந்த அக்கினி சூளை அவர்களுக்கு ஒரு ஏசியை போல, அவிதமா ஏர் கண்டிஷனை போல மாறினது. अब वो आग की ज्वाला उन्हें इतना ठंडा हो गया, एक एसी की तरह ठंडा हो गया था। ஆகையால் உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. அவர்களை பாதுகாப்பதற்காய், அவர்களை காப்பதற்காய் தேவகுமாரனே ஆராதனைக்குரியவரை இறங்கி வருவார். इसलिए परमेश्वर के बच्चे जो सच्चे मन से आराधना करते हैं, उन्हें अनेक सारे समस्या और संघर्ष के बीच में गुजरना पड़ता है, लेकिन उन्हें से छुड़ाने के लिए परमेश्वर पुत्र जो है वो यीशु उनके बीच में उतर कर उन्हें बचाएंगे। நான்காவதாக चौथी बात, யோபின் புஸ்தகம் अय्यूब का पुस्तक 1ஆம் அதிகாரத்திலே पहला अध्याय में யோபுக்கு சரீரம் முழுவதும் வியாதி, அவருடைய 10 பிள்ளைகளும் இறந்து போனார்கள். ஏராளமான பொருள் சேதங்கள் அவனுக்கு ஏற்பட்டது. अय्यूब को पूरे शरीर में बीमारी थे, उनके 10 बच्चे, उनके संतान जो है उनकी मृत्यु हो चुकी थी, उनके सारे वस्तुएं वे खो बैठे थे। அவருடைய மனைவி சொல்லுகிறார், ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறாய், தேவனை மறுதலித்து ஜீவனை விடு என்று சொன்னார். उनकी पत्नी कहती है, क्यों अब तक तू जीवित है, परमेश्वर को तू ठुकरा कर तू अपना जीवन छोड़ देना। யோபுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டங்கள், इतने सारे संघर्ष जो है वो अय्यूब के जीवन में आ गए। காரணம் என்ன? कारण क्या है? அவனுடைய விசுவாசத்துக்காய் ஒரு பரீட்சை. क्योंकि ये एक विश्वास का परीक्षा था। ஆண்டவருக்கு தெரியும், சாத்தான் அவனுடைய விசுவாசத்தை தட்டி பறிக்க நினைக்கிறார். परमेश्वर जानते थे कि शैतान उसके विश्वास को तोड़ना चाहता था। என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, मेरे दास अय्यूब के ऊपर क्या तूने अपना ध्यान रखा है? உத்தமன் சன்மார்க்கன் எனக்கு பயப்படுகிறது. वो उत्तम है, वो सही रास्ते में चलने वाला, और वो बुराई से और मेरे भय मानता ஆண்டவருக்கு है। தெரியும் என்னுடைய தாசனாகிய யோபு அந்த விசுவாச பரீட்சையில ஜெயம் எடுப்பார். परमेश्वर जानते थे कि मेरा दास अय्यूब जो है इस विश्वास की परीक्षा में जीतेगा। உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை ஏற்படும். आपके जीवन में भी विश्वास का एक परीक्षा होगा। உங்களுடைய விசுவாசம் எத்தன்மை உள்ளது என்பதை அறிவதற்காக ஆண்டவராய் கர்த்தர் அந்த சூழ்நிலைக்கு நேராக உங்களை நடத்துவார். आपका विश्वास कितना गहरा है करके जानने के लिए परमेश्वर आपको उस परिस्थिति में गुजरने देंगे। 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4-5 வசனத்திலே விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பார்க்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் உருவாக்க வேண்டும். दूसरा कोरिन्थियों का पुस्तक 1-4-5 में पढ़ेंगे तो अपने आप को आप जानेंगे कि क्या सचमुच आप विश्वासी है या विश्वास के लोग हैं। யோபுக்கு விசுவாசத்தின் பரீட்சை ஏற்பட்டது. अय्यूब को विश्वास का परीक्षा में गुजरना पड़ा। பரீட்சையிலே யோபு ஜெயம் எடுத்தார். उस परीक्षा में यूब सफल पाया। யோபு 42ஆம் அதிகாரம் 10 வசனத்திலே கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். अय्यूब का पुस्तक 22:10 में हम पढ़ते हैं कि उसके उस परेशानियां से परमेश्वर ने उसे छुड़ा लिया। அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார்.
उसके सारे दुख दूर करके उसे और दुगना उसे आशीर्वाद दिया गया था। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா விதமான போராட்டங்கள், இழப்பு, தோல்வி, ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். परमेश्वर ने उसके जीवन से सारे संघर्ष, सारे हार, सारे दुख सब कुछ दूर कर दिया था। அவருடைய விசுவாச பரீட்சையின் மத்தியிலே ஆண்டவர் இறையை பிடித்துக் கொண்டார். क्योंकि वो उस विश्वास की परीक्षा में भी उसने परमेश्वर को அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். अगर उन्होंने परमेश्वर ने मुझे मार भी डाला तो भी मैं उस पर भरोसा வரைக்கும் என்னுடைய உத்தமத்தை நான் விட்டு விட மாட்டேன். मेरे जीवन मुझसे अलग होने तक मैं अपना மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். मैं सीधा रहूंगा क्योंकि मेरा परमेश्वर जीवित என் है। சொந்த கண்கள் காணும். वही मेरा अपना दृष्टि ही उन्हें देखेगा। அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில வந்த போராட்டங்களின் பிரச்சனை எல்லாவற்றையும் ஜெயித்தது. அவன் ஜெயித்தான். वही विश्वास, वही भरोसा उसके जीवन के आए हुए सारे संघर्ष और दुख से दूर होकर उसने सफलता पाया। ஐந்தாவதாக पांचवी बात, 1 சாமுவேல் 24 அதிகாரம் पहला सामुएल का पुस्तक 24वां अध्याय 15 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 24वां अध्याय 15 वचन हम सभी ले लेंगे। நியாயாதிபதியாய் இருந்து எனக்கு உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பார் என்றார். यहोवा न्यायी होकर मेरा तेरा विचार करे और विचार करके मेरा मुकदमा लड़े और न्याय करके मुझे तेरे हाथ से बचाए। தாவீது சவுலிடத்திலே சொன்ன ஒரு வார்த்தையை தான் நாம் இங்கே வாசித்தோம். दाऊद ने साउल से एक जो बात कहा था वही हम यहाँ पर पढ़ते हैं। இங்கே தாவீது சொல்லுகிறான் சவுலை பார்த்து, சவுலாகிய உம்முடைய கைக்கு தப்ப என் தேவன் என்னை விடுவிப்பார். यहाँ दाऊद साउल से कहता है कि साउल तेरे हाथ से छोड़कर भागने के लिए मुझे परमेश्वर தாவீதுக்கு பயங்கரமான போராட்டம். दाऊद को एक बहुत बड़ा एक संघर्ष आ गया था। எப்படியாயிலும் அமிதமாய் ஸ்தோத்திரம் அவன் அழித்து விட வேண்டும், அதுதான் சவுலுடைய ஒரு நோக்கம். किसी न किसी तरह उसे मार डालना है, वही साउल का एक बड़ा एक मकसद था। ஒவ்வொரு நாளும் 300, 3000, 4000 போர் வீரர்களோடு கூட எப்பொழுதும் அமிதமாய் இந்த தாவீதுக்கு பின்பாகவே கடந்து போவார். इसलिए हमेशा हर एक दिन 300-3000 से अनेक सेनाओं को भेजकर उस दाऊद के पीछे होने के लिए उन्हें भेजा गया। 1 சாமுவேல் 23:14 अनुदिनமும் அவனை தேடிக் கொண்டு வந்தார். पहला सामुएल 23:16 में हम पढ़ते हैं कि उसे हर एक दिन उसे ढूंढते रहते थे। மரணத்துக்கும் எனக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது என்று சொன்னார். वो कहता था कि मृत्यु और मरण और जीवन के बीच में सिर्फ एक फुट தாவீதுக்கு இந்த போராட்டங்கள், क्यों इतने सारे संघर्ष दाऊद को आ गया தாவீது था? என்ன தவறு செய்தார்? दाऊद ने ऐसा क्या गलती कर दिया था? ஒருவரும் செய்ய முடியாத காரியத்தை கோலியாத்தை ஜெயித்தது தவறா? कोई भी नहीं कर सका ऐसे कार्य जो गोलियत को जीता। एक गलती था क्या? தாவீதுக்கு இந்த போராட்டம். क्यों दाऊद को ऐसा संघर्ष था? தேவன் அவனுக்கு கொடுத்த அபிஷேகம் தான். क्योंकि परमेश्वर ने उसे दिया गया अभिषेक। அவனுக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் அவனுடைய வாழ்க்கையில அவிதமாய் போராட்டத்துக்கு நேராய் தேவன் நடத்தினார். परमेश्वर ने उसे दिया गया उस अभिषेक के कारण ही वो संघर्ष में इतने संघर्ष அவனுக்கு में கொடுக்கப்பட்ட அபிஷேகம் ஒரு வித்தியாசமான ஒரு அபிஷேகம். उसको दिया गया एक अभिषेक जो है एक बहुत ही अलग रूप का अभिषेक। நாம் எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் हम सभी लोग अभिषेक पाए हुए थे। ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. हर एक लोगों का अभिषेक एक अलग होता है, अंतर होता है उसमें। ஸ்தோத்திரம். ஆண்டவராய் கர்த்தர் ஒருவனை அபிஷேகிக்கும் பொழுது ராஜாவாக அவனை மாற்றுகிறார். परमेश्वर अब जब एक व्यक्ति को अभिषेक करते हैं तो उसे राजा தேவன் ஒருவனை அபிஷேகிக்கும் பொழுது அவனை ஆசாரியனாக மாற்றுகிறார். और परमेश्वर एक व्यक्ति को अभिषेक करते हुए तो उसे याजक बना देते हैं। தேவன் ஒருவனை அபிஷேகிக்கும் பொழுது அவனை தீர்க்கதரிசியாக மாற்றுகிறார். परमेश्वर अगर किसी को अभिषेक करते हैं तो उसे भविष्यद्वक्ता बना देते தேவன் ஒரு हैं। மனுஷனை அபிஷேகிக்கும் பொழுது அவன் சுவிசேஷகனாய் மாற்றுகிறார். अगर परमेश्वर ने किसी को अभिषेक किया तो उसे एक सुसमाचार सुनाने वाले बना देते हैं। செங்கலை அறுத்துக் கொண்டிருந்த ஆரோனை ஆண்டவராய் கர்த்தர் அபிஷேகித்து அவனை பிரதான ஆசாரியனாக மாற்றினார். और उस पत्थर को तोड़ने वाले उस आरोन को परमेश्वर ने अभिषेक करके उसे एक प्रधान याजक बना கழுதையை दिया था। தேடி போன சவுலை ராஜாவாக மாற்றினார்.
गधे को ढूंढ कर जाने वाले साउल को राजा बना दिया गया ஆடு था। வைத்துக் கொண்டிருந்த தாவீதை அபிஷேகித்து ராஜாவாக சக்கரவர்த்தியாக மாற்றி भेड़ बकरियां चराने वाले दाऊद को परमेश्वर ने अभिषेक करके उसे राजा 12 ஏரை बना दिया பூட்டி था। உழுது கொண்டிருந்த எலிசாவை ஒரு தீர்க்கதரிசியாய் ஒரு தேவ தீர்க்கதரிசியாய் ஆண்டவராய் கர்த்தர் எலிசாவை மாற்றினார். परमेश्वर ने एलीशा को भी एक बड़ा सा एक भविष्यद्वक्ता बना दिया, उसे अभिषेक कर। பிதாவினால் இயேசுவானவர் அபிஷேகப்பட்டபடியினால் பிதாவானவர் அவரை சுவிசேஷகராய் மாற்றினார். और पिता के द्वारा उसने अभिषेक पाए हुए यीशु जो है वो उन्होंने पाया था, इसलिए वह उस पृथ्वी में एक बड़ा सा एक सुसमाचार सुनाने वाले बन गए। கட்டுண்டவர்களை அவர்கள் விடுதலையாக்க வேண்டும். बंधन में जो भी बंधन में थे துயரப்பட்டவர்களுக்கு அவர்கள் ஆறுதல் கொடுக்க வேண்டும். और जो भी दुख में है उन्हें तसल्ली देना है। இது இயேசுவானவருடைய ஊழியத்தின் அபிஷேகத்தின் நிமித்தம் கொடுக்கப்பட்ட ஊழியமாகும். उन्हें यीशु के द्वारा उन्हें यीशु को दिया गया एक सेवा के लिए अभिषेक था। தேவதூதர்களுக்கு தேவன் அபிஷேகிக்கிறார். देवदूत को भी परमेश्वर अभिषेक ஆபத்திலே இருக்கிற தேவ பிள்ளைகளை பரிசுத்தவான்களை பாதுகாப்பதற்காய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம். और जो दुर्घटनाएं में जो लगे हुए बच्चों और उनके परमेश्वर के दासों को छुटकारा देना ही उनका अभिषेक है। दावीदै ஆண்டவராய் கர்த்தர் அபிஷேகித்தார். दाऊद को परमेश्वर यहोवा अभिषेक करते हैं। தேவன் தாவீது கொடுத்த அபிஷேகம் ஒரு வித்தியாசமான அபிஷேகம். परमेश्वर ने दाऊद को दिया गया अभिषेक जो है वो अलग तरीका का था। ஒரு நேரம் எண்ணெயினால் அவனை அபிஷேகித்தார். 23 संगीतத்திலே 23 भजन संगीता में हम पढ़ते हैं कि एक बार था कि उन्हें तेल से अभिषेक किया गया था। 92 संगीत 10 वचनத்தில் புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்வார். और एक 92 भजन संगीता 10वां वचन में हम पढ़ते हैं कि उसे नए तेल से उन्हें अभिषेक किया गया था। என்னை வலத்தினால் என்னை இடைக்கட்டினார் என்று 18 संगीतத்தில் சொன்னார். और 18वां भजन संगीता में हम पढ़ते हैं कि मुझे बल से उन्होंने मुझे पकड़ के रखा करके उन्होंने कहा। காண்டாமிருகத்துக்கு பெலனை என் தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்வார். और एक दूसरे भाग में हम देख सकते हैं, वचन में देख सकते हैं कि एक इतना एक ताकतवर जानवर की तरह அபிஷேகம் தான் அவனுக்கு வந்த போராட்டத்திலே அவன் ஜெயம் எடுக்க முடிந்தது. ऐसे ही अभिषेक के कारण उन्हें इतने संघर्ष के बीच में भी उन्हें सफलता उन्होंने पाया। ஒவ்வொருவரும் அபிஷேகம் பெறணும், அபிஷேகத்தினால் நிறைந்திருக்கலாம். परमेश्वर के बच्चे हम हर एक दिन अभिषेक पाना है, अभिषेक से भरे रहना है। அபிஷேகம் ஏசாயா 10:27 படி நம்முடைய நுகங்கள் நம்முடைய பாரங்களை ஆவியானவர் முற்றிலும் முறித்து போடுவார். और आयसाया 10:27 के अनुसार हमारे अभिषेक के द्वारा ही हमारे सारे बोझ को, हमारे सारे तकलीफों को परमेश्वर तोड़ देंगे। 2 கொரிந்தியர் 3:17 நம்மை விடுவிக்கிற ஆவியானவர் விடுவிக்கிற அபிஷேகம் செய்கிறவர். और दूसरा कोरिन्थियों 3:17 में हम पढ़ते हैं कि हमें छुटकारा देने वाले परमेश्वर हमें स्वतंत्रता देते हैं। 2 கொரிந்தியர் 1:21 வசனத்திலே நம்மை சிறப்படுத்துவதற்காய் தேவன் நம்மை அபிஷேகிக்கிறார். और 2 कोरिन्थियों का पुस्तक 1:21 में हम पढ़ते हैं कि हमें स्थिर करने के लिए, दृढ़ रखने के लिए परमेश्वर ने हमें अभिषेक किया है। 2:27 நமக்கு சகல சத்தியத்திலும் போதிப்பதற்காய் அந்த அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. और पहला योना 2:27 में हम पढ़ते हैं कि हमें सारे सब कुछ शिक्षण में हमें सिखाने के लिए, हमें स्थिर रखने के लिए परमेश्वर ने हमें अभिषेक किया है। போராட்டம் ஏற்பட்டது. इसलिए दाऊद को क्यों एक संघर्ष அபிஷேகம், क्योंकि उसके अभिषेक का वही कारण है। ஆண்டவராகிய கர்த்தர் அவனை அபிஷேகித்து அவர்கள் விட்டுவிடவில்லை. और परमेश्वर ने जो उन्हें अभिषेक किया उन्हें नहीं छोड़ा। அம்மோனியர் அவனுக்கு விரோதமாய் வந்தார்கள், மோவாபியர், சீரியர்கள், பெலிஸ்தியர்கள் அவனுக்கு விரோதமாய் வந்தார்கள். अमोनिया उनके विरुद्ध खड़े हो गए, मोआबिया लोग और सीरिया लोग उनके विरुद्ध खड़े हो गए थे। சவுல் அவனுக்கு விரோதமாய் சாகர வரைக்கும் போராடினார். और साउल भी उनके विरुद्ध मरने तक उसके साथ संघर्ष कर रहा था। எல்லாவற்றிலும் தாவீது ஜெயம் எடுத்ததற்கு காரணம் அவன் பெற்ற அபிஷேகம். और उन सभी के बीच में दाऊद ने सफलता पाया क्योंकि उसने पाया हुआ अभिषेक का। நாம் அபிஷேகத்தினால் நிறைந்திருக்கிறோம்.
परमेश्वर के बच्चे हम भी நீ अभिषेक से बना அபிஷேகம் रहना है। பெற்றால் உனக்கு போராட்டம் கட்டாயம் உண்டு. अगर आपने अभिषेक पाया है तो आपको संघर्ष जरूर है। அந்த போராட்டத்திலிருந்து ஆவியானவர் தாமே உங்களை விடுதலையாக்குவார். उस संघर्ष से आत्मा जी ही आपको छुटकारा देंगे। ஆறாவதாக छठा எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் एरेमिया भविष्यद्वक्ता का पुस्तक 38वां अध्याय 6ஆம் வசனத்திலே छठा वचन में அவர்கள் எரேமியாவை பிடித்து மல்கியாவுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உலையாயிருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்து கொண்டிருந்தார். तब उन्होंने एरेमिया को लेकर राजपुत्र मल्किया के उस गड्ढे में जहाँ पहरे के आंगन में था रस्सियों से उतार डाल कर दिया था और उसे गड्ढे में पानी नहीं केवल दलदल था और एरेमिया कीचड़ में धंस गए थे। எரேமியாவுக்கு அந்த அவ்வளவு பிரச்சனை ஏன் வரணும்? एरेमिया को क्यों इतना सारे परेशानी आना है? ராஜா சொன்னான் அவனுக்கு ஒரே ஒரு அப்பம் தான் ஒரு நாளைக்கு கொடுக்கணும். एरेमिया को परमेश्वर राजा ने कह दिया कि उसे एक ही दिन में एक ही रोटी देना है। போராட்டம் அவன் சொன்ன தீர்க்க தரிசனம். क्यों उसको इतना संघर्ष हो गया था? क्योंकि उसने कहा उस भविष्यवाणी पूरा नहीं होना है। वो भविष्यवाणी जो है वो झूठ में वो पूरा होना उसके आंखों में वो नहीं देखना है। इसके लिए कितने सारे परेशानी देना है उतना शैतान देने लगा। लेकिन परमेश्वर ने एरेमिया को बुलाए परमेश्वर सच्चे हैं। उनके भविष्यवाणी को उन्होंने पूरा किया और उसे भी जीवित उठाया। अनेक தேசங்களுக்காக अनेक ராஜாக்களுக்காக அவன் தீர்க்கதரிசனம் சொல்லும்படியாய் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். अनेक देशों को अनेक राजाओं को भविष्यवाणी सुनाने के लिए परमेश्वर ने उसे उपयोग किया। கடைசியாக ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். आखिरी में एक बात बताकर मैं समाप्त करता हूं। ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். उत्पत्ति का पुस्तक 37वां अध्याय को आप सभी ले लीजिए। 20ஆம் வசனத்திலே 20वां वचन में யோசேப்புக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டது. अब यूसुफ को समस्याएं आने लगे। அவருடைய சகோதரர்கள் அவனுக்கு வைத்த பெயர் என்ன என்றால் சொப்பனக்காரன். उनके भाइयों ने उनके लिए रखा गया नाम क्या था कि वो स्वप्न देखने वाला था। சொப்பனக்காரனை எப்படி ஆயிலும் அழித்து விட வேண்டும். वो स्वप्न देखने वाला था इसलिए उसे कैसे भी करके नष्ट करना है। அவனுடைய சொப்பனம் நிறைவேறக்கூடாது. उसका स्वप्न पूरा नहीं होना है। அவன் நம்மை விட அவன் உயர்ந்து விடக்கூடாது. वो हमारे से भी बढ़ोतरी नहीं पाना है। யோசேப்புக்கு அவன் கண்ட சொப்பனத்தின் நிமித்தமாய் அவனுக்கு போராட்டங்கள் பிரச்சனைகளும் ஏற்பட்டது. यूसुफ ने देखा गया स्वप्नों के वजह से उसे संघर्ष और परेशानियां आने लगे। அவனுடைய பரிசுத்தத்துக்காய் அவனுக்கு போராட்டம் ஏற்பட்டது. उसके पवित्रता को लेकर उसका संघर्ष आ गया था। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मुझे सुनने वाले मेरे प्रिय लोगों, யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏற்பட்டது என்பதை நான் இந்த காலையில சொல்லிக் கொண்டு வந்தேன். किन किन लोगों को परेशानियां संघर्ष से गुजरना पड़ा करके मैं இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாய் ஏற்பட்டது. इस्राएलियों को वाचा की वजह से उन्हें संघर्ष में गुजरना पड़ा। ஊழியத்தின் நிமித்தமாய் பிரச்சனை ஏற்பட்டது. पतरस को सेवकाई की वजह से उन्हें சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஆராதனை நிமித்தமாய் அவனுக்கு போராட்டங்கள் பிரச்சனை ஏற்பட்டது. साத்राक मेशक आबेदनेगो को आराधना की वजह से उन्हें संघर्ष में गुजरना पड़ा। விசுவாசத்தின் நிமித்தம் அவனுடைய நம்பிக்கைக்காக ஒரு போராட்டம் ஏற்பட்டு அவனை அழிக்க நினைத்தது. अय्यूब को विश्वास के निमित्त और उसके भरोसा की वजह से उसको संघर्ष से उसे गुजरना पड़ा। தாவீதுக்கு அவன் பெற்ற அபிஷேகத்துக்காக அபிஷேகத்தின் நிமித்தமாய் அவனுக்கு போராட்டம் ஏற்பட்டது. और दाऊद के लिए उसने पाया गया उस अभिषेक के कारण उसे எரேமியாவுக்கு அவன் சொன்ன தீர்க்கதரிசனத்தின் நிமித்தமாய் போராட்டம். एरेमिया को उसने कहा गया उस भविष्यवाणी की वजह से யோசேப்புக்கு அவன் கண்ட சொப்பனத்திற்காக அவன் கைப்பிடித்திருந்த பரிசுத்த வாழ்க்கைக்காக போராட்டம் ஏற்பட்டது. और यूसुफ के लिए उसके जो सपनों के वजह से और वो पालन पोषण किया करता उस पवित्रता के वजह से उसे संघर्ष से गुजरना। इतने போராட்டங்கள் इतने தேவ மக்களுடைய வாழ்க்கையில் வந்தது ஒருவரும் கைவிடப்படவில்லை. इतने सारे संघर्ष इतने सारे परमेश्वर के दासों के बीच में आए लेकिन फिर भी कोई भी नहीं छुड़ा। அவருக்கு ஒரு மோசே அனுப்பினார்.
उसे उन्हें छुटकारा देने के लिए விடுதலை मूसा को भेजा ஆவதற்கு ஒரு गया। தேவதூதனை அனுப்பினார். उन्हें छुटकारा देने के लिए एक देवदूत को भेजा விடுதலை गया। ஆவதற்கு தேவகுமாரனை அனுப்பினார். उन्हें छुटकारा देने के लिए परमेश्वर के पुत्र को விடுதலை भेजा गया। ஆவதற்கு பரிசுத்தாவியானவரை அனுப்பினார். उन्हें छुटकारा देने के लिए पवित्र आत्मा को भेजा गया। ஓ விடுதலை ஆவதற்காய் எரேமியாவை விடுதலை ஆவதற்காய் ஒரு எத்தியோப்பிய தேசத்தைச் சேர்ந்த ஒரு எபத்மெலேக் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை கர்த்தர் அனுப்பினார். और यिर्मयाह को छुड़ाने के लिए एक इथियोपिया देश के एक व्यक्ति को भेजा गया था। ஓ நம்முடைய தேவன் ஜீவிக்கிறது. हमारा परमेश्वर जीवित परमेश्वर है। ஓ ஸ்தோத்திரம். இந்த காலையில இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தின் நிமித்தமாய் போராட்டமும் பிரச்சனை इस सुबह के समय पर आपके जीवन में आप सुनने वाले लोगों के जीवन में इस किस तरह से உங்களுக்கு எதிலே போராட்டம் ஏற்பட்டது? साथ इन कार्यों में किस तरह का संघर्ष आपके अंदर है? இந்த காரியங்களின் நிமித்தமாக உங்களுக்கு போராட்டம் வரும் என்றால் இவர்களை விடுவித்த தேவன் உங்களையும் விடுதலையாக்கும். और इन कार्यों के निमित्त अगर आपके जीवन में भी संघर्ष है तो इन्हें छुड़ाए परमेश्वर आपको भी छुटकारा விடுதலை இல்லையே என்று நீங்கள் ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். हमें छुटकारा नहीं है करके आप विलाप करते होंगे। ஆனால் இவர்கள் எல்லாருக்கும் விடுதலை கிடைத்தது. लेकिन इन सभी लोगों को परमेश्वर ने கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. परमेश्वर का आत्मा जहाँ कहीं भी है वहाँ पर छुटकारा जरूर है। இந்த காலையில உங்களுடைய குடும்பத்திலே இறங்கி இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை வெற்றியை விடுதலையை கொடுக்க கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். और इस सुबह के समय पर जो कोई भी संदेश को सुन रहा है उनके जीवन में परमेश्वर उतर कर एक बड़ा जीत और सफलता देने के लिए परमेश्वर उनके बीच में आएंगे। हम सभी मिलकर प्रार्थना करेंगे। हम परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। सुने हुए वचनों को व्यर्थ नहीं छोड़ना है। उस वचनों को आप अपने मन के अंदर रखिए। இவர்களை விடுதலையாக்கினால் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு நிச்சயம் விடுதலை உண்டு. इस संदेश के अनुसार परमेश्वर आपने इन सभी लोगों को छुटकारा दिया, उसी तरह हमारे जीवन में भी छुटकारा देने की आवश्यकता है। क्या आप निराशपन में हो? ओ बलवीनத்தோடு கூட காணப்படுறீங்க. आप कमजोरी में हो तो கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். परमेश्वर आपको छुटकारा देने के लिए अच्छे हैं। உங்களை விடுதலையாக்குற தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். परमेश्वर छुटकारा देने वाले परमेश्वर आज भी जीवित है। எல்லாரும் ஜெபிப்போம். हम सभी मिलकर प्रार्थना करेंगे। வல்லமையின் ஆவியானவரே, என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை இந்த சொல்லாலே நான் விரட்டிக் கொண்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். நாம் எல்லாரும் பாடுவோம். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளே. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஆமென். இந்த ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவர், ஜெயம் கொடுக்கிற ஆவியானவர், நுகங்களை முறிக்கிற ஆவியானவர், ஸ்திரப்படுத்துகிற ஆவியானவர், போதிக்கிற ஆவியானவர், நம்மை ஆசீர்வதிக்கிற ஆவியானவர். ஆராதனையை விட்டுவிடாதே.
ஆவியிலே நிறைவதை விட்டு விடாதே. आराधना को न छोड़िएगा, आत्मा से भरपूर होने के ஆவியிலே लिए न நிறைந்து छोड़िएगा। அந்நிய பாஷைகளை பேசி சத்துருவை முறியடியுங்கள். आत्मा से भरपूर होकर अन्य भाषाओं से बात कर ஓ, शैतान को जीत ஆண்டவருடைய சமூகத்தில் लीजिएगा। எல்லாரும் ஜெபிக்கலாம். परमेश्वर के सम्मुख में हम सभी मिलकर ஆண்டவருக்கு प्रार्थना நாம் இந்த காலையில கேட்ட இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுவோம். परमेश्वर इस सुबह में सुनने वाले इस आराधना को संदेश को हम ஆண்டவரே, परमेश्वर से இந்த வார்த்தைகளுக்காய் धन्यवाद உமக்கு நன்றி ஆண்டவரே. दें। परमेश्वर इस आराधना इस இந்த காலையில बातों எங்களோட में நீர் धन्यवाद। பேசினதற்காய் நன்றி. और हमारे साथ आपने बात किया उसके நாங்கள் लिए ஒரு நாள் விடுதலை இல்லையே என்று நாங்கள் புலம்பிக் கொண்டிருந்த ஐயா, हम एक दिन छुटकारा नहीं है करके हम ஆனால் विलाप कर இன்றைக்கு रहे थे। விடுதலை கொடுப்பது மாத்திரமல்ல, ஏன் இந்த பிரச்சனை என்பதற்கும் ஆண்டவரே ஒரு ஆண்டவர் காரணத்தையும் அதற்கு வழியை நீர் உருவாக்கி தந்ததற்காக ஸ்தோத்திரம். लेकिन आज आपने छुटकारा नहीं दिया केवल, लेकिन क्यों इस समस्याओं का कारण क्या है करके हमें जानने के लिए आपने जानकारी दिया, उसके लिए हम धन्यवाद देते பரலோகத்தின் हैं। நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस अच्छे आशीर्वाद इस समय के लिए இந்த हम காலையில இந்த धन्यवाद வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். देते हैं। इस सुबह के समय पर जो कोई भी वचन सुने उन बातों யார் के लिए யார் परमेश्वर மனபாரத்தோடு का वचन கவலையோடு துக்கத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டார்களோ அவருடைய உள்ளங்களில் ஆவியானவர் இடைப்படுங்க, கிரியை செய்யுங்க, தொடுங்க. और जो कोई भी व्याकुलता से मन के दुख के साथ बोझ के साथ इन बातों को அன்றைக்கு सुना है, யாக்கோபை தொட்ட தெய்வம், அன்றைக்கு எசையாவை தொட்டவர், அன்றைக்கு யோபை தொட்டவர், தானியேலை தொட்டவர். இந்த காலையிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவர் தொடும்படியாக உம்மை நோக்கி செபிக்கிறேன். और इन दिनों में याकूब को, अय्यूब को, दानियल को, परमेश्वर दाऊद को, इन सभी को छूने वाले परमेश्वर आज भी इन बच्चों के जीवन में छुटकारा लाइए करके। யார் பலவீனமாய் இருக்கிறாருடைய பலவீனங்கள் எல்லாம் நொறுங்கி போகட்டும். जो कोई भी कमजोरी में है उन सारे யாருடைய कमजोरियों को வாழ்க்கையில चूर कर देना। கட்டுகள் இருக்கிறதோ அதெல்லாம் உடைந்து போகட்டும். जिन किसी के जीवन में परमेश्वर बंधन है, सब कुछ बंधन तोड़ देना பிள்ளைகளை चाहिए। ஆண்டவரே உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. आपके बच्चों को आप उन्नति स्थान देकर आप उन्हें எல்லா आशीष மகிமை दीजिएगा। எல்லா கனத்துதி உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். सारे महिमा, सारे आदर, स्तुति आप ही को केवल। இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த பரிசுத்த நாமத்தை நாமத்தை ஸ்தோத்திரி. என் என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் அவர் செய்த செய்த சகல சகல உபகாரங்களையும் உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க, மற்றவர்களும் அந்த வார்த்தைகளை கேட்கட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். आप सभी को यीशु मसीह के नाम से बधाई देते हैं। जिन्होंने अब तक सब्सक्राइब नहीं किया है जरूर कीजिएगा, और दूसरे लोगों को भी ये संदेश को आप शेयर कीजिएगा, दूसरे भी ये सुनकर आशीर्वाद पाए।